அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் இன்று வசந்தத்தினுடைய சமூக உளவளம் பேணும் தொடர் 105வது செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுக்கு மிக தேவையான எங்களுடைய மூச்சு, அந்த மூச்சு பற்றிய ரகசியம் பற்றி பேச இருவர் வந்திருக்கிறார்கள். இருவரும் அந்த விடயத்திலே மிகுந்த பாண்டித்யம் பெற்று அனுபவம் பெற்று பலருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அதிலே பாண்டித்யம் பெற்ற டாக்டர் ஜெயராஜீவ் அவர்கள் இப்பொழுது வர இருக்கின்றார். அதற்கு முன் அவருடைய குருவா அல்ல குருவினுடைய குருவா அல்லது யாழ்ப்பாணத்திலே யோகர் சுவாமியோட மிகவும் பரிச்சயப்பட்டிருந்த சிவநேசன் சின்னையா அவர் இருவரும் இன்று உங்களுக்கு இந்த நீண்ட ஆயுளின் ரகசியம் பற்றி பேச இருக்கிறார்கள். இந்த நீண்ட ஆயுள் எவ்வாறு நாங்கள் வைத்திருக்கலாம், எங்களோட மூச்சு அதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்கின்றது போன்ற விடயங்கள் பற்றி இருவரும் உங்களுடன் கலந்து உரையாட வந்திருக்கிறார்கள். திரு சிவநேசனை நீண்ட நெடுங்காலமாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் கொழும்பில் வந்த காலம் அவர் அங்கு வேலை செய்தது, அந்த காலம் தொடக்கம் அவரை தெரியும். அத்துடன் அவர் பல இடங்களிலே சேவை ஆற்றி வந்திருக்கின்றார். இன்றும் சேவை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ற டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தார். கொழும்பிலே ஆசிரியராக இருந்தார். அத்துடன் இங்கு வந்தும் ஆசிரியர் தொழிலை அவர் விடவில்லை. தொடர்ந்து ஆசிரியராகவும் கல்வி திணைக்களத்திலே அவர் ஒரு தமிழர்களுக்கான ஆலோசனை வழங்குபவராகவும் கடமையாற்றியிருந்தவர். அத்துடன் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திலே ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கற்பித்து வந்திருக்கின்றார். அவர் இந்த மூச்சு பயிற்சியின் மகிமை பற்றி உங்களுடன் கலந்து ஆலோசிக்க கலந்துரையாட வந்திருக்கின்றார். அவரை இப்பொழுது நாங்கள் வரவேற்கின்றோம். அடுத்ததாக பேச இருப்பவர், அவர் 7:30 மணிக்குத்தான் இங்கு வருவார் என்று கூறப்பட்டது. அவர் இந்த நாட்டிலே கனடாவிலே பலருக்கு அவர் பயிற்சி வழங்கி இருக்கின்றார். அவர் இந்த தொழிலை ஒரு கற்பித்தல் தொழிலாக தன்னுடைய ஒரு பகுதி நேர தொழிலாக கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக இருக்கின்றார் என்று நான் அறிந்தேன். அதோட அவர் இந்த யோகா பயிற்சி நெறிகளிலே மிகவும் பாண்டித்யம் பெற்றவர். அவரிடம் பயிலும் மாணவர்கள் அவரை பற்றி ஏராளமாக சொல்லுவார்கள். நாங்கள் வசந்தத்திலே இருவரை அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களை நாங்கள் எங்களுடைய வசந்தம் ஆசிரியர்களாக வைத்திருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய நிலையத்திலே 3 வேறு பயிற்சிகளை நாங்கள் நடத்துகின்றோம். வசந்தம் முதியோர்களுக்கான ஒரு பயிற்சி, அதற்கு ஒரு மாணவி இருக்கின்றார். இன்னொரு மாணவி பின்னேரத்திலே நடக்கிற பயிற்சி, அதாவது செவ்வாய்க்கிழமைகளிலே நடக்கிற பயிற்சி. அந்த பயிற்சிக்கும் இன்னொரு மாணவி, அவருடைய மாணவி தான் இந்த யோகா ஆசிரியருடைய மாணவி வருகின்றார். அதற்கு முன்பு எங்களுக்கு பயிற்சி கொடுத்த மாணவர்களும் அவருடைய மாணவர்களாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆகவே நாங்கள் அவரையும் வரவேற்கின்றோம். அவர் ஏராளமான தடயங்களையும் ஏராளமான பட்டங்களையும் அவர் வைத்திருக்கின்றார். அதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் அக்யூபங்க்சர் கூட செய்கிறது, அதில் கூட டிப்ளோமா எடுத்திருக்கின்றார். ஆகவே அவரையும் நாங்கள் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். நன்றி சிவநேசன். இப்பொழுது உங்களுடைய மேடை. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். முக்கியமாக இன்றைய நிகழ்ச்சியில் நான் சில ஒளிப்படங்களை உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இது தெரியுதா உங்களுக்கு? இன்னும் தெரியலையா?
ஒளிப்படங்கள் உங்களுக்கு ஷேரிங் இருக்குதானே? ஓ, ஷேரிங் இருக்கு, நான் எடுக்கிறேன். சிவசேனையா? ஒரு பாருங்க. சரிதானே இப்ப? ஆம், இப்போ தெரியுது. ரைட். இதை கொஞ்சம் பெருப்பிக்கலாமோன்னு யோசிக்கும். இல்ல அது வடிவா தெரியுது சார். வடிவா தெரியுதா? ஓ, ஆமா. வடிவா தெரியுது. வெரி குட். ஓகே. அந்த இன்றைக்கு என்னுடைய இந்த உரை நீண்ட ஆயுளின் ரகசியம், அதில் பல விஷயங்கள் பொதிந்திருக்கின்றன. நான் குறிப்பாக அதனுடைய விஞ்ஞானபூர்வமான பயாலஜிக்கல் அப்ரோச், விஞ்ஞானபூர்வமான பகுதியை பற்றித்தான் நான் இங்கே உங்களோடு கலந்துரையாட இருக்கிறேன். ஜெயரஜின் அவர்கள் வந்ததன் பிறகு யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்ற விஷயங்களை உங்களோடு கலந்து கொண்டு உங்களோடு பரிமாறிக்கொள்ளுவார். இன்றைக்கு நான் இதை பற்றித்தான் கூடுதலாக கதைக்க இருக்கிறேன். ஆங்கிலத்தில் சீக்ரெட்ஸ் ஆஃப் லாஞ்சிவிட்டி என்று சொல்வார்கள். இதில் ஒரு முன்னுரையாக நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், பொதுவாக எங்களுடைய முன்னோர்கள் பல ஆண்டுகளாக ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்ந்து 100 வருடங்கள் 200 வருடங்கள் வாழ்ந்தார்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு ஆவணப்படுத்தல் அவர்களுடைய முக்கியமான பகுதிகளிலே எங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறது, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அத்தாட்சியாக ஒரு ஆவணங்கள் இல்லாத ஒரு நிலைமையில் அந்த காலத்தில் 300 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், 400 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் மாதிரியான கதைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் உண்மையில் அவற்றை நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய முன்னோர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்ற ஒரு இதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பெரும்பாலும் முக்கியமாக காரணமாக இருந்தது எங்களுடைய உணவு, தேக பயிற்சி, நல்ல மனோநிலை, தூய்மையான சுவாசம், சுற்றாடல் போன்றவை எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்ததினால் எங்களுடைய முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இது படிப்படியாக இப்போது இருக்கிற நிலைமைகளில் அந்த சுற்றாடல், பல்வேறு வகையான கூறுகள் எல்லாம் பல்வேறு வகையான அந்த சுற்றாடலினுடைய தூய்மை கெட்டதினால் அது எங்களையும் தாக்குகின்றது என்பது ஒரு பொதுவான அபிப்பிராயம். இதில் அடுத்ததாக நான் பார்க்க இருப்பது எங்களுடைய ஜெனிட்டிக்ஸ், பரம்பரையியல், வாழ்க்கை முறை, நாங்கள் எவ்வாறான வாழ்க்கையை வாழ்கிறோம், சுற்றாடல், அதை தவிர ஜெனிட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பரம்பரை இயல்புகள். இந்த ஜெனிட்டிக்ஸ் பெரும்பாலும் 25% பங்களிப்பைத்தான் இந்த நீண்ட ஆயுளுக்கு செய்கின்றது. அப்ப 25% எங்களுடைய உடல் அமைப்பு பரம்பரை இயல்புகளை கொண்டது. மிகுதியான 75% இந்த காரணிகளிலே முக்கியமாக எங்களுடைய சிறந்த வாழ்க்கை முறையும் நடைமுறைகளும். இப்போ பேலன்ஸ் டயட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய உணவு முறைகளில் எவ்வளவு தூரத்திற்கு மரக்கறிகள், பழங்கள், திரவ பொருட்கள் நிறைந்த புரதம் நிறைந்த சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம் என்பதிலே தங்கி இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நாளாந்தம் நடைப்பயிற்சியை பெரும்பாலும் சொல்லுகிறார்கள். நடைப்பயிற்சி இல்லாவிட்டாலும் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே சிறு சிறு தேக பயிற்சிகள் செய்யலாம். அதில் உங்களுக்கு தெரியும், இந்த ஜப்பானிய மக்கள் பெரும்பாலும் டாய்ச்சி என்ற ஒரு பயிற்சி செய்கிறார்கள். அதுவும் நல்ல ஒரு சிரமமான பயிற்சி. அதை நீங்கள் செய்யலாம். மற்றது நிம்மதியான தூக்கம், அது மிக முக்கியம். வயது போக போக எங்களுக்கு தூக்கம் குறைந்து கொண்டே போகிறது, நித்திரை வருவதில்லை என்று பலரும் நீங்கள் குறைபட்டு கொள்வது எனக்கு கேட்கிறது. ஆனால் அதுக்கான
பல்வேறு வழிமுறைகளை நாங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப அது நிறைந்த தூக்கம் மிகவும் முக்கியமானது. மற்றது இந்த தீய பழக்க வழக்கங்கள், அதாவது புகை பிடித்தல், மற்றது மதுபானம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ விதமான ட்ரக்ஸ். இப்போ கனடாவிலே அண்மை காலங்களில் மூலைக்கு மூலை ட்ரக் ஸ்டோர் எல்லாம் வச்சு விற்கிறார்கள், மருந்து விற்கிற மாதிரி. எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு இந்த ஃபார்மசிஸ் இருக்குதோ அது மாதிரி இப்போ ட்ரக் ஸ்டோர்களும் வந்துட்டுது. அப்போ அதில் என்னென்றால் அரசாங்கம் அதிலிருந்து கூடுதலான கணக்க பணம் எடுத்து இப்போ எங்களுக்கு நோயை தந்து குணப்படுத்துறதுக்கும் பணம் செலவழித்து கொண்டு இருக்கிறார்கள். இது இவர்களுடைய அரசாங்க இதுகளில் நாங்கள் அதிகம் கூற முடியாது. அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். மற்றது எங்களுடைய சமூக வாழ்க்கை மிக முக்கியம். வயது போட்டுதன்றது நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது. பெரும்பாலும் எங்களுடைய இந்த மாதிரியான ஜூம் கூட்டங்களுக்கும் நேரடியே நடைபெறுகின்ற கூட்டங்களுக்கும் பலர் வருகிறீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் உங்களுடைய ஆயுளை நீடிக்கிறதுக்கு ஒரு காரணமாய் அமைந்திருக்கிறது. இப்போ அதிலேயும் நாங்கள் கூடுதலாக ஈடுபட வேணும். முடங்கி கிடக்கிறது குறைத்துக்கொள்ள வேண்டும். மற்றது என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ், இப்போ சுற்றாடல் நன்மையா இருக்குது என்று நீங்கள் சில பேர் தயவு செய்து உங்களுடைய ஒலி வாங்கிகளை குறைத்து விடுங்கள், மியூட் பண்ணி போட்டு இருங்கோ, பேர் அது பிறகு கதைக்கலாம். மற்றது மனோநிலை மிக முக்கியம். இப்போ எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய கலாச்சார பின்னணி அதெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் இதில் பேச போகிறோம். அடுத்ததாக நான் உங்களுக்கு பேச இருப்பது குறிப்பாக இந்த இதில் பார்க்கிற பெண்மணி ஒரு ஜப்பானிய பெண்மணி, டொமிகோ கடனோகா என்ற அவருடைய பெயர். அவர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மொமிஜி சென்டர் என்று சொல்லி மாக்கத்தில், மாக்கமன் கீழே மாக்கமன் கிங்ஸ்டன்ல ஒரு இது இருக்கு, மொமிஜி சென்டர் என்று. அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ அவ அண்மையில் அவ தன்னுடைய 1913ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்போ 1913ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு தன்னுடைய 100வது வயதை கொண்டாடி இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு இப்போ எத்தனை வயது? 112 வயது. இவருடைய வரலாறு பின்னணியை பற்றி நாங்கள் சிறிது பார்த்தால், இவர் பிறந்தது ஜப்பானிய அவருடைய பரம்பரை ஜப்பானிய பின்னணியை கொண்டாலும் இவர் பிறந்தது பிரின்ஸ் ரூபர்ட் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் இவர் வாழ்க்கை நடத்தது கணவனோட. அதன் பிறகு அவர்கள் ஒன்டாரியோவுக்கு இடம்பெயர்ந்தார்கள். ஒன்டாரியோவில் இப்பொழுது வாழ்ந்து அவருடைய கணவர் எல்லாம் இறந்து விட்டார். அவருக்கு ஒரே ஒரு மகள். 2017 104வது வயதில் இவரை பற்றிய விவரங்களை எல்லாரும் கூடுதலாக கவனிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் இவருடைய இந்த நீண்ட கால ஆயுளுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தங்களுடைய கவனத்தை இவர் மீது திருப்பினார்கள். அவருடைய படத்தை நான் திருப்பியும் போடுறேன். இப்பொழுது அடுத்ததாக இப்பொழுது வாழுகின்றவர்களில் ஆக கூடுதலான வயதை உடைய பெண்மணி தான். அவருடைய படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஈத்தல் மே கட்டஹாம் என்ற பெண்மணி இவ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ பற்றிய சில விஷயங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இவ பிறந்தது 1909ஆம் ஆண்டு, ஆகஸ்ட் 21, 1909ஆம் ஆண்டு. இவருக்கு 116 வயது. இப்போ ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி.
இவ பிறந்த இடம் வந்து ஷிப்டன் பெலிங்கர் என்று ஹாம்ப்ஷயரில், இங்கிலாந்தில் உள்ள ஹாம்ப்ஷயர் என்ற இடம். ஆனால் தற்போது வசிக்கின்ற இடம் சரே, யுனைடெட் கிங்டம். இவ வந்து இந்தியாவில் கவர்னஸாக இருந்திருக்கிறார். அப்போ இவருடைய கணவன் கவர்னராக இருந்த காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறார். இருந்து கொஞ்ச காலம் ஹாங்காங்கிலேயும் வாழ்ந்திருக்கிறார். இவனுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து அஹ், 2 உலக மகா யுத்தத்தையும் பார்த்த பெருமை இவருக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதுவரை காலமும் இந்த உலகத்திலே ஏற்பட்ட புதிய புதிய இந்த தொலைக்காட்சி, தொலைபேசி, இன்டர்நெட் போன்ற அது மாத்திரமல்ல, வைத்திய துறையில் எவ்வளவு முன்னேற்றங்களை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இவருக்கு. ஏனென்றால் 116 வயது. இவ பெரும்பாலும் ஹாங்காங், ஜிப்ரால்டர், இந்தியா போன்ற நாடுகளில் சில காலம் வசித்து இப்பொழுது சரே, யுனைடெட் கிங்டமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதில் நான் சொல்வது என்றால் சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. அடுத்ததாக பேர்டட் சீஸ்லர் என்றவர் கனடா நாட்டிலே வாழுகின்ற ஆண்களுக்கு நீண்ட காலம் வாழ்க்கையில் வாழ்கின்ற ஒரு ஆண். பேர்டட் சீஸ்லர் இவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலம். அவரை பற்றிய குறிப்பு இருக்கா பார்ப்போம். இவர் வந்து 110 வயது. இப்போ இவர் வந்து 1915 ஒஹாயோ மாகாணத்தில் பிறந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்து இங்கே கனேடிய ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் படை வீரராக பணியாற்றி இருக்கிறார். வேர்ல்ட் வார் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது படை வீரராக பணியாற்றி இருக்கிறார். இப்பொழுது ஃபோர்ட் ஈரி, ஒன்டாரியோவிலே வசித்து வருகிறார். இவர் வந்து பெரும்பாலும் இப்பொழுது ஒரு வெட்டரன், அதாவது வந்து இளைப்பாறிய படை வீரர். அண்மையிலே இவர் கௌரவிக்கப்பட்டவர். 110வது வயது ஏப்ரல் 2025 இவர் கௌரவிக்கப்பட்டார். இவருக்கு வேண்டிய கௌரவம் எல்லாம் அரசாங்கம் செய்ததாக நாங்கள் அறிகிறோம். அடுத்தது எங்கட தாயகத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் எல்லோருக்கும் இப்போ விளங்கி இருக்கும். இப்போ தண்ணியில் மிதக்கு எங்களுடைய இராவண, அது ஏற்கனவே ஒரு சித்தர் சொன்னு நீங்கள் சில பேர் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் அறிதலாக பார்க்கலாம். இப்பொழுது எங்களுடைய தாயகத்திலே, இலங்கையிலே கூடுதலான வாழ்க்கையை, நீண்டகால வாழ்க்கையை வாழ்கின்ற ஒருவருடைய பெயர், அவருடைய படத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். போலன் ஏச் மெனியல் என்றவர். அவர்தான் இப்பொழுது நீண்ட காலம் வாழுகின்றவராக கருதப்பட்டிருக்கிறார். அவரை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். இவர் வந்து 110 வயது. கரந்தெனிய என்று கால் மாவட்டத்தில் இருக்கிற கரந்தெனிய என்ற இடத்துல பிறந்தவர். ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1915ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பெரும்பாலும் கரந்தெனியோட வாழுகின்ற ஒரு விவசாயி. அவர் கூடுதலாக இந்த கருவா தோட்டங்கள், கருவா பயிற்சிகையில தான் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர். இவர் படித்தது 5ஆம் வகுப்பு தான். ஆனால் இவருக்கு வாசிக்க எழுத எல்லாம் நன்றாக தெரியும். இவர் மிகவும் எளிய ஒரு வாழ்க்கை. பெரும்பாலும் தன்னை சுற்றி இருக்கிற கிராம மக்களோட மிகவும் நெருங்கி பழகி அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்கிறது. மற்றது ஆன்மீக ஈடுபாடு கொண்ட ஒரு நல்ல மனிதர். எனவே அவர் இப்பொழுது 110 வயதில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கானே டனாகா என்ற 117 வயதுடைய ஜப்பானிய பெண்மணி. அவர் இப்பொழுது இல்லை. ஆனால் அவரை பற்றியும் இப்போ அநேகமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்னென்றால், இந்த ஜப்பான் நாட்டில் இருக்கிறவர்கள் பெரும்பாலும் 100 வயது சராசரி வயதாக கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் கனடாவிலே சராசரி வாழ்க்கை வாழ்கிறது 81, 82 என்று சொல்கிறார்கள். ஜப்பானில் 100 வயது ஒரு சாதாரணமாக எல்லாருமே அப்படியான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை முறை, உணவு,
சுற்றாடல். அநேகமாக ஜப்பான் நாட்டுக்கு போன நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தெருக்களை கூட வலும் சுத்தமாக அவர்கள் வைத்திருப்பார்கள். வீடுகளும் கூட அப்படி இருக்கும். அது சுற்றாடலை இவ்வாறு சுத்தமாக வைத்திருப்பதினால் அவருடைய வாழ்க்கையும் ஒரு அமைதியான, ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் பின்பற்றுவதால் நீண்ட காலம் வாழக்கூடியதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது மாதிரி எங்களுடைய முன்னோர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற இடங்களிலே மிகுந்த காலம் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வயல் வேலை, வீட்டிலே பெண்கள் குத்து இடிக்கிறது போன்றவெல்லாம் இப்பொழுது மெஷின் வந்து எல்லாத்தையும் தவிடுபொடியாக மாற்றி அமைத்து ஆக்களையும் நோயாளிகளாக ஆக்கிவிட்டது. இப்போ இதையும் நாங்கள் கிடைக்கிடை மனதில் கொள்ள வேண்டும். இந்த கானே டனக்கா பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். அவர் இப்பொழுது அண்மையில் தான் இறந்தவர். 2022 இறந்தவர். அப்போ அவருக்கு வயது 119. அப்போ அது வரைக்கும் அவதான் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு பெண்மணி, உலகிலேயே நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு பெண்மணி என்று கருதப்பட்டவர். 3 வருஷத்துக்கு முதல் அவர் மறைந்து விட்டார். 119வது வயதிலே மறைந்தார். இப்போ இதுவரைக்கும் நாங்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து நீண்ட காலம் வாழ்ந்தவர்களை பற்றி பார்த்தோம். இனி இதற்குள்ள ஒரு முக்கியமான காரணி என்ன என்பதை அறிவதற்கு எங்களுடைய உடலில் இருக்கிற கலங்களை பற்றி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உடலில் வந்து இந்த எவ்வாறு வீடு கட்டும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு கல்லாக வைத்து கட்டுகிறோமோ அதுபோல எங்களுடைய உடல் முழுவதும் கலங்களால் ஆனவை. கோடிக்கணக்கான கலன்கள் கொண்டுதான் எங்களுடைய உடல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒவ்வொரு கலத்தினுடைய நடு மையத்திலே நியூக்ளியஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இதுதான் கலத்தினுடைய பல்வேறு பகுதிகளை நீங்கள் இப்பொழுது படத்திலே பார்க்கிறீர்கள். இது வந்து டனக்கா அவனுடைய உடலிலே இருந்த ஒரு கலத்தின் பல்வேறு பகுதிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நடுவில் இருக்குது இந்த நீல நிறம், அதாவது வந்து இந்த நிறத்தில் இருக்கிற படம் தான் நியூக்ளியஸ் என்று சொல்லப்படுகிறது. நியூக்ளியஸுக்கு உள்ள குரோமசோம்ஸ் என்றது நிறமூர்த்தங்கள். இது வந்து சோடியாக இருக்குது பாருங்க, இந்த எக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த சோடியாக இருக்கிற நிறமூர்த்தங்கள் தான் பெற்றோருடைய இயல்புகளை குழந்தைகளுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு கடத்துகின்றன. இதில் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. அதனுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நியூக்ளியஸ் என்றால் கரு, குரோமசோம்ஸ் நிறமூர்த்தங்கள், கொள்கை பாடிஸ் என்றது கொள்கை ஆப்பரேட்டர்ஸ் என்றால் மைட்டோகாண்ட்ரியா இளையுரு. மைட்டோகாண்ட்ரியாண்டா இளைமணிகள். இங்கே ரைபோசோம்கள், மற்றது கொள்கை பாடிஸ், மற்றது ரஃப். இதில் பெரும்பாலும் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்பது இங்கே இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதுதான் அந்த இதுகள். அது வந்து பல்வேறு வகையான வேலைகளை செய்கின்றன. இதற்கு கூடுதலாக நீங்கள் இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த நியூக்ளியஸில் இருக்கிற நிறமூர்த்தங்கள் எவ்வாறு எமது இந்த நீண்ட ஆயுளுக்கு காரணமாக இருக்கின்றன, எவ்வாறு எங்களை நோய்கள் வராமல் தடுக்கிறதற்கான வழிமுறைகள் என்ன, பெற்றோர்கள் ஆயுள் நீண்ட காலம் வாழ்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் அடுத்த படத்தில் இந்த ஒவ்வொரு பகுதி எங்களுடைய மனித கலத்தின் பல்வேறு பகுதிகள் என்னென்ன வேலையை செய்கின்றன என்பதை இதிலே போட்டிருக்கிறேன். செல் மெம்பரேன் என்றது இதுதான் அந்த வெளியில் இருக்கிற மென்சவ்வு, எங்களுடைய கலத்தை மூடி இருக்கிற மென்சவ்வு. அது சைட்டோபிளாசம். இதில் தான் பல்வேறு வகையான இந்த அந்த செல்லுக்கு
தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த சைட்டோபிளாஸில் தான் இருக்குது. இது கூடிய அளவு ஒரு ஜெலி மாதிரியான ஒரு பகுதியாக இருக்குது. மற்றது நியூக்ளியஸ், குரோமோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, அதில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்று வலை அமைப்பு போல இது காணப்படுகிறது. அகக்கலவரு சொல்வலை. இதில் பெரும்பாலும் நான் அதிகம் மினக்கட விரும்பல. ஏனென்று கேட்டால் இதெல்லாம் ஓரளவுக்கு விஞ்ஞானபூர்வமான பகுதிகள். அதை பற்றி நாங்கள் அதிகம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது இந்த குரோமோசோம்ஸ். அதாவது எங்களுடைய இந்த கலத்தில் ஒவ்வொரு கலத்தின் மத்தியில் இருக்கிற நியூக்ளியஸ், கலத்தினுடைய முக்கியமான பகுதியை நான் சொன்னான். அதில் இருக்கிற 23 சோடி நிறவுருக்கள் குரோமோசோம்ஸ் இருக்கின்றன. எங்களுடைய உடலிலே இப்படி சோடி சோடியாக 23 நிறமூர்த்தங்கள் இருக்கின்றன. அதில் 22 நிறமூர்த்தங்கள் எங்களுடைய உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு வேண்டிய ஒரு கலப்பிரிவை ஏற்படுத்தி அதை சொல்றது இழையுறு பிரிவண்டு. அது வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் என்று சொல்றது. இந்த கலங்கள் பிரிந்து புதிய புதிய எங்களுடைய பகுதிகள், பல்வேறு கைகால் மற்றது உள்ளக அமைப்புகள் எல்லாத்தையும் அவைதான் நிறம் மாறி வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் மூலம் பெருக்கிக் கொள்ளும். ஒரே ஒரு சோடி மட்டும் இதில் இருக்கிறது XY குரோமோசோம்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இவை எங்களுடைய குழந்தைகளுடைய பாலினம், அவர்கள் ஆண்களா பெண்களா என்பதை தீர்மானிக்கின்ற பகுதி பெண்களிலே இருக்கின்றது, ஆண்களிலும் இருக்கிறது. ஆண்களில் X and Y என்ற 2 நிறவுருக்கள் இருக்கும். பெண்களில் XX என்ற 2 வகைகள் இருக்கும். அப்போ அதில் இந்த உடலுறவு காலத்திலே எங்களுக்கு இருக்கிற இந்த பகுதிகள் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் போது ஆண்களிலே இருக்கின்ற இந்த XY குரோமோசோம் தான் பிறக்கின்ற பிள்ளை ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்கின்றது. இது மிக முக்கியம். பெரும்பாலான எங்களுடைய ஊரிலே அந்த காலங்களில் அடுத்தடுத்து சில பேர் பெண் குழந்தைகளை பெற்றால் தாய்மாரை நொந்து பேசுவது. இப்போ நெடுகலும் பொம்பளை பிள்ளைகளை பெற்று கொண்டிருக்கிறாண்டு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆனால் அவர்களில் அதுக்கு காரணம் ஆண்களில் தான் அந்த குறைபாடுன்னு சொல்லக்கூடாது. அது அந்த நேரத்தில் அந்த XY குரோமோசோம்ஸ் எவ்வாறு இயங்குகின்றனவோ அதன் உடைய பெறுபேறு தான் அந்த குழந்தைகள் ஆண்களாக அல்லது பெண்களாக பிறக்கிறது. இது ஒரு முக்கியமான இலிங்க நிறமூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. அடுத்ததாக இந்த நிறமூர்த்தங்களை பற்றி கூடுதலாக ஆராய்ந்து கண்டறிந்தவர்களை பற்றியும் இதுதான் ஒரு சோடி நிறமூர்த்தம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற சோடி நிறமூர்த்தம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு முனையிலும் இந்த இதில் ஒரு சிவத்த கேப் மாதிரி ஒரு மூடி மாதிரி இருக்குது பாருங்கோ. மூடி மாதிரி இருக்குது. இந்த மூடிகளுக்குத்தான் டெலோமிரேஸ் அல்லது டெலோமியர்ஸ் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து அதற்கு பேரிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த டெலோமியர்ஸ் நீங்கள் பார்க்கிற அந்த டெலோமியர்ஸ் நிறமூர்த்தங்களினுடைய ஒரு முனை பகுதியில் காணப்படுகின்ற ஒரு பகுதி. இப்போ நீங்கள் இந்த ஷூ லேஸை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஷூ லேஸ் இந்த இரு முனைகளிலும் ஒரு பிளாஸ்டிக் கவரிங் மாதிரி இருக்கும். அது அந்த ஷூ லேஸ் கலராமல் இருக்கிறதுக்காக கூடுதலான அந்த வலிமை கொடுக்கறதுக்கு ஒரு ஷூ லேஸுக்கு பிளாஸ்டிக் கவரிங் போட்டு செய்கிறார்கள். அது மாதிரியான ஒரு கவரிங் தான் இந்த டெலோமிரேஸ் என்று சொல்லி ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து இதில் பாருங்க பக்கத்தில் இருக்கிற அந்த நிறமூர்த்தம் குறுகியதாக இருக்கிறது. இந்த நிறமூர்த்தம் நீண்டதாக இருக்கிறது.
அப்ப இந்த ஆய்வாளர்கள் என்னத்தை கண்டுபிடித்தார்கள் என்றால், நீண்ட ஆயுள் உள்ளவர்களுக்கு இந்த நிறமூர்த்தங்கள் நீண்டவையாய் இருக்கும். ஆயுள் குறைந்தவர்களுக்கு அது குறுகி போய் விடுகிறது என்று கண்டுபிடித்து அதற்கு நோபல் பரிசு பெற்றார்கள் 2019ஆம் ஆண்டில். அப்ப இதுல முக்கியமாக இந்த நான் காட்டின முதல் பெண்மணி கடனோகா டொமிக்கோ அவவினுடைய கலங்களை எடுத்துத்தான் இந்த ஆராய்ச்சியை முதலில் கனடாவில் உள்ள எலிசபெத் பிளாக்பேர்ன் என்ற பெண்மணி, அவருடைய படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், எலிசபெத் பிளாக்பேர்ன் என்ற பெண்மணி கண்டுபிடித்தார். அவவோட 2 பேர், அமெரிக்காவில் உள்ள 2 விஞ்ஞானிகள் அவவோட இணைந்து 3 பேரும் இதில் கூடிய ஆராய்வுகள் செய்து கண்டுபிடித்தது இந்த டெலோமியர்ஸ் என்ற அந்த பகுதி உள்ள நிறமூர்த்தங்கள் நீண்டவையாய் இருந்தால் அவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று கண்டுபிடித்தார்கள். இப்போ கனடா, அடுத்தது கரோல் கிரெய்டர், அமெரிக்கா, அடுத்தது ஜாக் சோஸ்டாக் என்றது, இவரும் அமெரிக்கா. இவர் 3 பேரும் சேர்ந்துதான் இந்த டெலோமிரேஸ் என்ற அந்த நிறமூர்த்தத்தை கண்டுபிடித்து எவ்வளவு தூரத்துக்கு அது நீண்டவையா இருக்கின்றனவோ அவ்வளவு தூரத்துக்கு நீண்ட காலம் வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அவர்களுக்கு 2019ஆம் ஆண்டிலே நோபல் பிரைஸ் கிடைச்சது. அப்ப இந்த நோபல் பிரைஸ் கிடைச்சதின் பின்பு இந்த டெலோமியஸ் எவ்வளவு ஆராய்ந்து, இப்ப நாங்கள் எங்களுடைய டயபிட்டிஸை பிளட்ல இருந்து கண்டு வருகிற மாதிரி டெலோமியஸை கண்டறிகிறதுக்கு ஆர்வம் ஏற்பட்டது பல்வேறு பேருக்கு. என்னுடைய டெலோமியஸ் எப்படி இருக்குன்னு கண்டறிய வேண்டும் என்று அது இப்போ ஒரு வணிக பரிசோதனையாக மாறிவிட்டது. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்க்கலாம். இப்போ என்னென்றால் முக்கியமாக இது விஞ்ஞான முறைப்படி உங்களுடைய இந்த நிறமூர்த்தங்கள் நுனியில டெலோமிரேஸோட நீண்டு இருந்தால் நீங்கள் நீண்ட காலம் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை இவர்கள் கண்டுபிடித்து அது ஒரு மிகவும் பிரபலமான ஒரு கண்டுபிடிப்பாக எல்லோராலும் பாராட்டப்பட்டது. இதை அடிப்படையாக வைத்து இன்னொரு விஞ்ஞானி அமெரிக்காவில் இருக்கிறவர் ரான் டி பின்ஹோ, அவருடைய படத்தை தான் நீங்கள் பார்க்கிறார். இவர் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கிறார். அவர் ஆண்டர்சன் கேன்சர் சென்டரில் ஒரு ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக இவர் இந்த கேன்சர் பயாலஜி, மற்றது முதுமை எவ்வாறு வருகிறது, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டெலோமிரேஸ் எவ்வாறு இயங்குகின்றது என்று மேலும் கூடுதலான ஆய்வுகளை கண்டுபிடித்து அவர் இந்த டெலோமிரேஸுக்கு ஒரு நொதியம் என்சைம் ஒன்று டெலோமிரேஸ் சுரக்கிறது என்றதை மேலதிகமாக கண்டுபிடித்தார். டெலோமிரேஸ் என்ற ஒரு அந்த நொதியம் என்று இந்த டெலோமியரில் இருந்து வருகிறது, நொதியம் என்சைம் வருகிறது என்று கண்டுபிடித்தார். அதனுடைய கண்டுபிடிப்பு அவர்கள் கண்டுபிடித்த அந்த இதை என்ன மேலும் உறுதிதம் செய்வதாக இருக்கிறது. அவர் என்னென்றால் இந்த டெலோமியர் நீண்டதாக இருந்தால் கேன்சர், டயபிட்டிஸ், மற்றது பிளட் பிரஷர் போன்று பெரும்பாலானவர்களை தாக்குகின்ற நோய்கள் வருவதை இந்த டெலோமிரேஸ் என்ற நொதியம் எதிர்த்து முறியடிக்கிறது. அதனால் தான் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு இதை அவர் நிறுவியிருக்கிறார். அப்ப இந்த இவ்வாறான ஆய்வுகளின் மூலம் நாங்கள் பல விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது அண்மையில் இவர் செய்த இந்த ஆய்வுகள் எல்லாம் பலராலும் பாராட்டப்பட்டன. இவருடைய முக்கியமான இது என்னென்று கேட்டால் டிஎன்ஏயில் இருக்கிற
இந்த டெலோமிரேஸை நாங்கள் செலுத்தி அதனை நாங்கள் நீண்ட காலம் வாழ வைக்கக்கூடிய வழிவகைகளை செய்யலாம் என்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த டெலோமிரேஸ் என்ற அந்த நொதியத்தை எங்களுடைய இந்த நிறமூர்த்தங்களுக்குள்ளே இருக்கின்ற டிஎன்ஏ, இது டிஎன்ஏ தான் கேரியர்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, எங்களுடைய பரம்பரை இயல்புகளை கடத்துகின்றவை தான் இந்த நிறமூர்த்தங்களில் இருக்கின்ற டிஎன்ஏ என்று சொல்வார்கள். டிஎன்ஏ ட்ரேசிங் என்று இப்பொழுது பலராலும் பேசப்படுகிறது. அப்ப இவர் முக்கியமாக கண்டுபிடிக்கிறது என்னென்றால், இந்த டிஎன்ஏயை டெலோமிரேஸ் என்ற அந்த நொதியத்தை உள்ளுக்கே செலுத்தி ஓரளவுக்கு அதை கூடுதலாக இயங்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்றதையும் இவர் கண்டுபிடித்தார். அப்ப டெலோமிரேஸை அவர்கள் நீண்டதாக ஆக்கினால் அவர்களுடைய வாழ்க்கை நீண்டுவிடும் என்றதை இவர் ஒரு அனுபவபூர்வமாக கண்டுபிடித்திருக்கிறார். இது ஆய்வு முறை என்ன அது செயல்படுத்தப்படவில்லை. இது இவர் எலிகளிலே தான் இந்த பரிசோதனைகளை செய்தவர். மனிதர்களுக்கு இன்னும் அந்த நிலைமை வரவில்லை. அவர்கள் செய்வதற்கு பல காலம் செல்லும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே இப்போ எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒருவேளை அவர்களுடைய டெலோமிரேஸ் நன்றாக வளர்ந்திருக்கலாம். வாழ்ந்தவர்கள் இப்போ உங்களுக்கு புராணங்களில் பஞ்சபாண்டவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் காலம் வாழ்ந்தார்கள். 100 வயது, 115. திருதராட்டிரன் ஏதோ 120 150 வயது வரை இருந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் உண்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்களை இன்னும் மேலதிகமாக தேவை என்றால் நான் உங்களோட கலந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவனேசன், நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்கள். இப்ப ஐயா வந்துட்டாரோ? உங்களுடைய ஜெயரஜியின் இருக்கிறீங்களா? வந்திருக்கிறாரோ? சரி 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 மாஸ்டர் வந்திருக்கிறார். ஆ நன்றி சிவனேசன், நீங்கள் இவ்வளவு நேரமும் உங்களுடைய நீண்ட ஆயுளின் ரகசியமும் சொல்லி இருக்கிறீர்கள். பக்கத்துல எல்லாருக்கும் பொருந்தும். இது என்னென்றால் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தால் என்னென்று நினைக்கலாம். ஆனால் அது உங்களுடைய டெலோமிரேஸை பற்றி தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். கொஞ்ச காலம் வாழ்றென்றால் பொதுவாக உணவு முறைகளை நாங்கள் கூடிய கவனம் செலுத்தினால் என்ன நீண்ட காலம் வாழலாம். சரி, அவரை நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. நீங்கள் வெஜிடேரியனா இருக்கிற நீங்கள் அது மாதிரி வெஜிடேரியனா இருந்தால் நீண்ட காலம் வாழலாம்ன்றது இப்ப ஜப்பான்லயே நிறைய காட்டுல வளர்ற உணவுகள், பழங்கள் சாப்பிடுவது, கடல்ல இருக்கிற பாசிகள் எல்லாம் சாப்பிடுவார்கள். அப்ப அதுவும் அவைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா அந்த இயற்கையா வாழும் அந்த ஃபெர்டிலைசர், அந்த உரங்கள் இல்லாமல் இயற்கையான உரங்கள் தான் பாய்ப்பார்கள். நான் ஒரு ஜப்பானிய பொண்ணை பார்த்தேன். அவ கூட்டி உள்ள சருகெல்லாம் குவிச்சு ஒரு மரத்துக்குள்ளேயே வச்சுட்டு தான் பிறகு அங்கால பிறகு திருப்பி அவையில் நடுக செய்யக்குள்ள அதையெல்லாம் அவவே ஒரு சரியான வயசு போனவா அப்படி இருக்க அந்த உரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிறகு அடுத்த சீசனுக்கு அதுக்கு தாழ்க்கிறா. அப்ப நாங்கள் வன்னியில இருந்து காவலாய் மரங்கள் எல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்க வன்னியில புடுங்கி போட்டு கட்டி வச்சிருக்கிறது. யாழ்ப்பாணத்துல இருந்து அதை வாங்கி கொண்டு போவினேன். பூவரச இலை இதெல்லாம் அங்க கொண்டு போய் வயல்ல தாக்குறது. ஆமா, எல்லாம் இப்ப பூவரசமும் இல்ல, கிளிப மரமும் இல்ல யாழ்ப்பாணத்துல. நல்ல ஒரு உரை மக்களுடைய கண்ணை திறந்து வைக்கும். இப்பொழுது உங்களுடைய எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய யோகா ஆசிரியர் ஜெயராஜின் சிவலிங்கம் அவர்கள், டாக்டர் ஜெயராஜின் சிவலிங்கம் இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றார். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிய வேணும் என்றில்லை. நான் நீங்கள் வரமுந்தி மாஸ்டர் உங்களை பற்றி சொல்லி இருக்கின்றோம். நீங்கள் டாக்டரேட் பண்ணியிருக்கிறீர்கள் யோகாவில்.
நீங்கள் உங்களுடைய மாணவர்கள் வசந்தத்தில் பல மாணவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது பணியாற்றும் ஆசிரியை 2 ஆசிரியைகள் அவர்களும் உங்களுடைய மாணவிகள் தான். ஆகவே அதனால நாங்கள் உங்களை மனதார நன்றியுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாங்கள் இவ்வளவு காலமா உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் இப்ப இருக்கும் பெண்ணையும் கேட்டோம். அவரை கேட்டு சொல்லுவீர்களா ஒரு முறை நாங்கள் இதுக்கு அவரை அழைக்க வேண்டும் என்று. இன்றைக்கு சிவனேசன் மாஸ்டர் உங்களை அழைத்து விட்டார். நல்ல விஷயம். இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய நேயர்கள் கேட்டு பல விடயங்களை தெரிந்து கொள்வார்கள் என்று உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்கள் இந்த யோகா பற்றிய விடயங்களை கொஞ்ச நேரம் நீங்க பேசிய பிறகு இந்த நேயர்கள் உங்களிடம் இருவரிடமும் கேள்வி கேட்பார்கள். அதற்கு நீங்கள் அவர்களுடன் கலந்துரையாடல் மூலம் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியும் வணக்கமும். அவரு ஸ்பீக்கர் வீக்கு நன்றி டாக்டர் பார்வதி கந்தசாமி, நன்றி வசந்தம் ஆர்கனைசேஷன், நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு தந்த சிவனேஸ்வரன் மாஸ்டர். எல்லாம் இந்த பெருமையும் குருவுக்கும் பாபாஜிக்கும் தான் சேரும். நான் ஒன்றும் நீங்க கூறிய அளவுல அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சதை என்னால முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை அறிஞ்சதை பகிர்ந்து கொண்டேன். பீயிங் எ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஷேரிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் என்றதுதான் நான் எப்பயும் நம்புறேன்னா, நானும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் என்னால் முடிஞ்சதை இந்த யோகா என்ற விஷயத்துல இருக்கிற விஷயங்களையும் அதோட சம்மந்தப்படுத்தின மருத்துவம் இருக்கிற விஷயங்களையும் ஆக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கொண்டு செல்ல வேணும். அதுதான் நோக்கம். அதுக்கு எவ்வளவு நெக்ஸ்ட் மாஸ்டர் மியூட் பண்ணப்பட்டிருக்கு. மாஸ்டர் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சாரி, நீங்க மியூட் ஓகே, இப்ப கேக்குது? கேக்குது. இது வரைக்கும் கதைச்சது கேட்டதா? சரி, வாய்ப்புக்கு நன்றி. சரி, யோகாவில் எப்படி இந்த ஆரோக்கியமா வாழலாம், நீண்ட ஆயுளோட வாழலாம், சீக்ரெட் ஆஃப் லாங் லைஃப் என்றதை பற்றி தான் இந்த தலைப்பு. விரைவாக நாங்கள் தலைப்புக்கு போயிடலாம். இந்த ஏற்கனவே உங்களுக்கும் நேரமாக இருக்கும், உங்களுக்கும் கேள்விகள் இருக்கிறபடியா அநேக பேர் கற்றுக்கொண்டது பொழுதுதான் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். என்னை பற்றி பெரிய அறிமுகம் வழங்கினீங்க. அவ்வளவு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லாம் இறைவனுக்கும் எல்லாம் குருவுக்கும் என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கும் தான் சேரும். எனக்கு ஏதோ அந்த வாய்ப்பும் அருளும் கிடைச்சது. அதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. அதே வாய்ப்பும் அதே பிளஸிங்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று இறைவனை வேண்டிக்கிறேன். ஒரு அறிமுகத்துல நான் எப்பயும் சொல்றது, என்ன எல்லாரும் நிறைய பேர் நினைப்பினா நான் இந்தியான்னு சொல்லி. இந்த தமிழ் அப்படி இருக்கிறபடியா நான் பிறந்தது யாழ்ப்பாணம், வளர்ந்தது கொழும்பு, இப்ப வாழ்றது கனடா. அதனால இந்த தமிழ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஆனா பூர்வீகம் முழுமையாக இலங்கை, யாழ்ப்பாணம். அதை ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம் இப்படியான விஷயங்கள் கதைக்கிறது எல்லாமே இந்தியாவில இருந்து தான் வரணும். சிலது எலக்ட்ரானிக் மேட் இன் சைனா என்ற பெருமை. அதே மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் இந்தியாவில இருந்து வந்தத்தான் அப்படியான ஆக்கள்லாம் நிறைய சொல்வினம் என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா உள்ளூர்ல நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல ஆளுமையான ஆட்கள் இருக்கணும். இந்த யோகாவில் எப்படி ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எப்பயுமே நாங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்ல வேணும். இப்ப சும்மா சொல்லலாம் அது செய்யலாம் இது செய்யலாம் இப்படி இருக்குன்னு சொன்னாலும் அதுல என்ன ரெஃபரன்ஸ்? இப்ப எல்லாத்துக்கும் இப்ப ரெஃபரன்ஸ் தேவை, எல்லாத்துக்கும் ஒரு விஞ்ஞானம் ஆன எவிடன்ஸ் தேவை. எவிடன்ஸ் இல்லாட்டி ஒன்றையுமே நம்புறது ஆக்கள் ரெடியா இல்லை. ஆனா விஞ்ஞானத்துல நிறைய விஷயங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை, எல்லாம் அனுபவம் தான். அவன் வெளிக்கு கிடைச்சது அந்த காலத்துல திருஞான சம்பந்தர் கிடைச்சது, மாணிக்கவாசர் கிடைச்சதுன்னா என்னென்ன எவிடன்ஸ் என்றால் அதுக்கு நாங்க திருவாசகம் படிச்சாதான் தெரியும், திருக்குறள் படிச்சாதான் தமிழ் விளங்கும், திருவாசகம் படிக்கத்தான் சமயமும் ஆன்மீகமும் விளங்கும் என்ற மாதிரி எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. நாங்க
அந்த எவிடன்ஸை நோக்கி போறது இல்லை. எல்லாமே ஒரு அனுபவமா நாங்க சொல்லிக்கல. ஆக்கள் இதுல எங்க இருக்கு, எங்கேயாவது காட்டுமோ, காட்டினாத்தான் அதுக்காக வலிடிட்டி இருக்கும். அதனாலதான் இப்ப எல்லாத்தையும் பேசும் போதும் அதுக்கு எங்க ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நாம் சொல்ற ரெண்டே அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் ரெண்டு பேர் தான். அந்த 2 பேரும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கிறோம். ஒன்று நாங்க தமிழ்ல சொல்ற முதன்மை சித்தர் சொல்லுவோம், திருமூலர். அவர் சித்தரன்னு சொல்லுவினம், நாயன்மார்ன்னு சொல்லுவினம். சித்தர்மார் இந்த உள்முகமா, வாழ்க்கையில உள்முகமா போய் அவையில் எப்படி அந்த விஷயங்களை அனுபவிச்சினோம்ன்றதை காட்டுறதுதான் சித்தர்மார். நாயன்மார் என்றவை வெளியில வாழ்ந்திருப்பின. இப்ப கண்ணப்பன் நாயன்மார், 63 நாயன்மார் நீங்க பார்த்திருப்பீங்க. அவள் தொண்டு செய்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து மனிதரா வாழ்ந்து இறைவனை நோக்கி தொண்டு செய்து கஷ்டப்பட்டு அந்த இறை வழியை நாடி இறை வழியில போய் அந்த இறைவனை அடைந்தவர்களை நாயன்மார்ன்னு சொல்லினோம். சித்தர்மார் உள்முகமா வாழ்ந்து அவையில் வழியில தொண்டுகள் வழி பிரயங்கள் குறைவு, அவை இந்த பயிற்சி எல்லாம் உள்முகம். ஆனா திருமூலர் இந்த 2லையுமே ஈடுபட்டால் அவர் சொன்ன திருமந்திரத்துல இருக்கிற சில விஷயங்களும் அதே காலகட்டத்துல சித்தர்மார் அதே காலகட்டங்கள்ல பதஞ்சலி என்றோரால் பாம்பு தலையோடு இருப்பார். அவர் சொன்ன பதஞ்சலி சூத்திரம், இதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு. சூத்திரம் என்று சொன்னா மாலை ஒன்றோட ஒன்று கோக்குறது, இல்லாட்டி சூத்திரம் என்று சொன்னா ஃபார்முலாண்டா என்ன? ஃபார்முலாண்டா இதோட இதை மிக்ஸ் பண்ணினா இதையும் சேர்த்தா கட்டாயம் இந்த ரிசல்ட் கிடைச்சே ஆகும். ஃபார்முலா இட்ஸ் ப்ரூஃப் பை சயின்ஸ். ஃபார்முலாண்டாலே அதானே. இப்ப MC அந்த ஃபார்முலா மாதிரி, மாஸ் ஃபார்முலா மாதிரி, அது நடந்தா இது நடக்கும், நியூட்டன் விதி போல இது நடந்தா இது நடக்கும் என்று போல யோகாவில் இந்த விஷயங்கள் நீங்க செய்தா இந்த சித்திகள் கிடைக்கும், இப்படி செய்தா இப்படி நீண்ட ஆயுளோட வாழலாம் என்று பதஞ்சலி சூத்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் வடமொழி பிரயோகம் பண்றபடியா பாட்டுகள் 2 வரியில இருக்கும். அதுன்ற விளக்கங்கள் அல்லது அதை மாத்தி நாங்க தமிழ்ல எடுத்து அதை கருத்தா சொல்றதுக்குள்ள கொஞ்சம் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். ஆனா திருமந்திரம் கிளீனா தமிழ்ல இருக்கு. அதுல ஒவ்வொரு பாட்டும் தமிழும் சமயமும் அறிவு இருந்தா நாங்க அதை பிரிச்சு நாங்க சொல்லலாம். அந்த வகையில அது 2யும் சொல்ற ஒரே ஒரு கன்செப்ட் தான் அஷ்டாங்க யோகம், இல்லாட்டி அட்டாங்க யோகம் சொல்லலாம். இதுல இந்த அட்டாங்க யோகத்தை நாங்க பின்பற்றி நடந்தா நீண்ட ஆயுளோட வாழலாம். இந்த நீண்ட ஆயுளோட வாழ்றதுன்றது சில பேர் வாழ்வினம், 80 வயசும் வாழ்வினம், 90 வயசும் வாழ்வினம், 70 வயசும் வாழ்வினம். ஆனா அவை ஜஸ்ட் லிவிங் ஓ ஜஸ்ட் பீயிங் சொல்லணும், சும்மா அப்படியே இருக்கணும். ஆனா 80 வயசு ஆயிட்டு 90 வயசு ஆயிட்டு அவையில் பெருசா வாழ இல்லை. அவளுக்கு நிறைய பிரச்சனை, காலில் பிரச்சனை, இடுப்புல பிரச்சனை, மைண்ட்ல பிரச்சனை, உடம்பு டயர்ட், மற்றது மைண்டும் டயர்ட், உள்ளமும் டயர்ட், உடம்பும் டயர்ட். இப்ப உயிர் டயர்ட் ஆயிடும், உயிரும் எப்படா போகலாம் என்ற ஒரு நிலையில யோசிச்சு கொண்டு இருக்கும். அப்படியானது பற்றியான விஷயங்களை அட்டாங்க யோகத்துல சொல்லப்படுது. அட்டாங்க யோகத்துல நீங்க எப்ப வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி நீங்க ஆரோக்கியமாவும் உடம்பு மனசு பிராணா மூச்சு இது எல்லாத்தையும் எப்படி நீங்க ஒருங்கிணைச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம்ன்றதுக்குத்தான் இந்த வழி. அந்த வகையில முதலாவது நிலையை நாங்க சொல்லுவோம் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல இயமம் என்றா இழக்க வேண்டியவை, அல்லாட்டி தவிர்க்க வேண்டியவை. இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யாம நீ இருந்து என்றாலே கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். அப்ப எங்களுக்கு இந்த ஆரோக்கியம் என்ற கன்செப்ட்ல பாடி வைஸ்ல நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லை. பாடி ஓகே, பாடியில ஏதாவது நடந்தாலும் நிறைய மெடிசின் இருக்கு, நிறைய சர்ஜரி இருக்கு, நிறைய இன்ஜெக்ஷன் இருக்கு, எடுத்து கொண்டு போயிடலாம். அது ப்ரெஷரா இருக்கலாம், கொலஸ்ட்ராலா இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம், முழங்கால ஏதோ போயிடும். ஆனா இந்த மைண்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாதான் ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு இப்ப சும்மா சொல்றேன், நான் சரியான பிஸி, ஒரு அப்பா ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிருக்கிறார். ஒரு சாமத்திய விட ஒரு கல்யாண விட செய்து அன்றைக்கு முழுக்க ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சு அன்றைக்கு டயர்ட். ஆனா அப்படி இருக்க கல்யாணம் முடிஞ்சு வீட்டுல ஆறுதலா இருக்க யாராவது ஒரு விசிட்டர் வந்தாரோ, ஒரு சாமத்திய விட முடிஞ்சு ரிலாக்ஸா இருந்தா ஒரு விசிட்டர் வந்தா, ஐயோ நான் கல்யாணத்துக்கு வர கிடைக்கல இப்பதான் வரந்தா, அப்பா ஓகே வாங்க கூட்டி கொண்டு போய் கதைச்சு படங்கள் காட்டி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு கதைப்பேன். நான் டயர்ட், நீங்க நாளைக்கு வாங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சது, நான் சரியான டயர்ட், மகள கல்யாணம் முடிச்சுட்டு என்னால இயலாதுன்னு சொல்ல மாட்டாரே. அங்க அவருக்கு உடம்பு தான் டயர்ட், மைண்ட்ல டயர்ட் இல்லை. நீங்க கூட போயிட்டு வருவோம் 9 to 5 வேலை போய் டயர்டா வருவோம். ஆனா வீட்டுல ஒரு குட்டி பிள்ளை இருக்கும், அல்லாட்டி வீட்டுல இருக்கிற விஷயங்களை நாங்க சந்தோஷமா சேர்ந்து செய்வோம். ஏன்னா எங்களுக்கு மைண்ட்ல டயர்ட் இல்லை. ஆனா இதே மைண்ட் டயர்ட் ஆயிட்டுன்னு வைங்க, ஒரு சோக நிகழ்வு நடந்துட்டுது, ஒரு குறிப்பிட்ட வேண்டிய முக்கியமான ஒரு நபர் இறந்துட்டார், இல்ல முக்கியமா எனக்கு ஒரு வேலை போயிட்டுது, இல்ல குடும்பத்துல ஒரு பிள்ளை சிக் சொன்னா
நீங்க அந்த ஆளை எழுப்பி பாருங்க. ஒரு இறப்பு வீட்டுல ஒரு ஆள் அழுது கொண்டு இருப்பா, அவன் உடம்புல ஒன்றும் இல்ல, அவ ஒழுப்பி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க, அதுக்கே அவ எழும்ப மாட்டா. இல்ல ஒழும்பி போய் படுங்கன்னு சொல்லுங்க, அதுக்கும் அவக்கு முடியாது. அங்க இருந்த டயர்ட், அவக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல எனக்கு ஒரு சோகம், இந்த வேலை போயிட்டு நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கூப்பிட்டாலும் வாடா அந்த விளையாடுவோம், பிடிச்சது செய்யக்கூட நாங்க போக மாட்டோம். ஏன்? அங்க உடம்புல டயர்ட் இல்ல, உள்ளம் டயர்ட். அப்ப எது மெயின் சொன்னா உள்ளம். உள்ளம் எங்களுக்கு எப்ப எங்களோட மைண்ட் டயர்டாதோ அதுக்கு பிறகு உடம்பு அசையாது. ஆனா உடம்பு எவ்வளவு வீக்கா இருந்தாலும் டயர்டா இருந்தாலும் பாடி ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கு தான் இங்கிலீஷ்லயும் சொல்லணும் வில் பவர் உண்டு. அதுக்கு உதாரணம் தான் இந்த பரா ஒலிம்பிக். இந்த காலை இல்லாதாக்கள், கை இல்லாதாக்கள், டிசேபிலிட்டி ஆக்கள் எல்லாம் செய்யணும் இல்ல ஒலிம்பிக். அவைகளோடு நம்ம ஸ்விமிங் பண்ணி நம்ம எல்லாம் செய்யணும். ஆனா 2 கால் இருக்கிற எங்களுக்கும் 2 கை இருக்கிற எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. அங்க என்ன டயர்ட் ஆகுதுன்னா எங்களோட மைண்ட் பவர். எப்ப இந்த மைண்ட் மனோசக்தி, அந்த மனோசக்தியை கண்ட்ரோல் பண்றதுதான் எங்களோட பிராணசக்தி. இதுதான் அந்த அஷ்டாங்க யோகத்தின் சமரி. சமரி என்று சொன்னா அவ்வளவுதான். எப்ப எங்களுக்கு உடம்பு டயர்டா இருந்தாலும் சமாளிக்கலாம், மைண்ட் டயர்டானா ரொம்ப கஷ்டம். சில நேரம் நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டீங்க, ஒரு பேட் இமெயில், ஒரு கோர்ட் கேஸ் நடக்குதுன்னா கூட எல்லாம் விழுந்து போயிடும். எல்லாம் விழுந்து அதை முடிச்சுட்டு பார்ப்போம், இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இப்ப எனக்கு இதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை, அடுத்த விஷயம் செய்ய மாட்டோம். ஆக்கள் ஜிம்முக்கு போக மாட்டோம், ஆக்கள் கோயிலுக்கு போற ஆக்கள் கூட பக்தியை கூட விட்டு வேணும். ஏன்னா அங்க மைண்ட் நல்லா இருந்தா எல்லாமே சரி. அதுக்குத்தான் சில விஷயங்கள் நாங்க விளக்க வேணும், இந்த மைண்ட் நல்லா இருக்கிறதுக்கு. அதுக்குத்தான் ஒரு பாட்டு இருக்கு திருமந்திரத்துல, கொல்லான் பொய்கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசில்லான் கட்காமம் இல்லான் இயமத்திடையே சேர்ந்தான். இதெல்லாம் விளக்கணும். என்ன சொல்றது? கொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் இப்ப நீங்க கடைசியா பேச்சு முறைகளை கழிச்சிங்களே, வெஜிடேரியனா இருக்கிறது எவ்வளவு நல்லமண்டு. வெஜிடேரியனா இருக்கிறது உங்களுக்கு நல்ல, மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் நல்லா. கொல்லான் புலானை மரத்தானை எல்லா உயிரும் கைக்குவிப்பு தொழும் என்று திருக்குறள். எல்லா உயிரும் சந்தோஷம், எல்லா உயிரும் இன்புற்று இருக்கும். நாங்க வெஜிடேரியனா மாறினா, அட்லீஸ்ட் 80% வெஜிடேரியனா மாறினா கூட 80% உயிரினம் சந்தோஷமா இருக்கு தானே. அப்ப கொல்லக்கூடாது. ஏன்னா அந்த உயிரினத்தில இருந்து வர சில ஹோமோன்கள், சில சேஞ்சஸ் எங்களுக்கும் அது சில கஷ்டத்தை உண்டு பண்ணும் உடம்புக்கு மனசுக்கு. நல்ல மாமிசம் சாப்பிட்டு பாருங்க, அன்றைக்கு மைண்ட் வேற மாதிரியான யோசனைகளை கொண்டு வரும். அது சாப்பிடக்கே எங்களுக்கு என்ன ஒன்று தேவைப்படும், ஏதாவது இதுக்கு பக்கத்துல வச்சு குடிச்சா இல்லாட்டி எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கும். அடுத்ததான் அது செயின் ரியாக்ஷனை கொண்டு வரும். இதே ஒரு பருப்பும் பானும் சாப்பிட்டு பாருங்க, இல்ல ஒரு சின்ன 4 மரக்கறியும் சோறும் சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்காது. மிஞ்சினா உங்களுக்கு ஒரு தூக்கம் வரும், ஆனா நல்லா இருக்கும், நல்ல தோட்ஸா இருக்கும். அப்பயாவது கூட இந்த அப்பா அம்மாண்ட தோசங்கள், இந்த நல்ல நாக்கு வரைக்கும் சில பேர் விரதம் மறக்கிறீர்கள், அன்றைக்கு பரிபூர்ணமா இருக்கு தானே. ஆனா நல்லா இருக்கு. மச்சம் சாப்பிடக்கல குயிக் எனர்ஜி, ஆனா லாங் டைம் ஒரு வேற ஃபீலிங். மரக்கறிக்கு ஸ்லோ எனர்ஜி, ஆனா லாங் டைம் குட் ஃபீலிங்கா இருக்கு. கொல்லான் பொய் கூறான், பொய் சொல்லாலும் எங்களுக்கு டென்ஷனா இருக்கு, பொய் சொல்லிட்டு வந்தா அப்படி இருக்கு. அன்றைக்கு நாள் முழுக்க ஒரு மாதிரி. இதே பெரிய பெரிய பொய்யந்தா நாங்க யோசிச்சு கொண்டே இருப்போம், எப்ப அது பிடிப்படுமோ. ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு அது சம்பந்தமான சம்பவங்கள் வரைக்கும் எங்களுக்கு அந்த நினைப்பு வரும், ஐயோ நான் பொய் சொல்லிட்டேன். அப்ப இதை எங்களோட மனசை பாதிக்கும். கொல்லான் பொய்கூறான் களவிலான் எண்குணன் நல்லான் அடக்கமுடையான் நடுச்செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கட்காமம் இல்லான். இதெல்லாம் உங்களுக்கு தமிழ் விளங்கு, நான் ஒன்றா பிரிச்சு சொல்ல தேவையில்லை. இது எல்லாத்தையும் விளக்கினாத்தான் ஆன்மீகத்துக்குள்ள போகலாம், யோகா செய்யலாம். இதெல்லாம் நீண்ட ஆயுள ரகசியம். கொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது. நல்லான் என்றா 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா சரியா ஜட்ஜ் பண்ணணும். ஒரு ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு போனா அது எந்த மனசை உறுத்தும். அவரை நடக்க பாரோ, நீங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. காமம் இல்ல என் காமம் அளவோட இருக்கணும். கல்லுக்குள்ளு இந்த ஆல்கஹால் பாவனை எல்லாத்தையும் அதுல சொல்லப்பட்டது. அடுத்தது நியமம் அண்டா ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் செய்ய வேணும், இது எடுத்துட வேணும், இது செய்ய வேணும். அது சிம்பிள் தானே. இப்ப நீங்க ஒரு மெடிசனுக்கு போறீங்க, டயபெட்டிக் போறீங்க, சிம்பிள். காய்ச்சல் தடிமன் நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலே டாக்டர் மருந்து கொடுத்துட்டு போய் நல்லா ஐஸ் தண்ணி குடிங்க, ஐஸ்கிரீம் குடிங்கன்னு குடிக்கும் சொல்ல மாட்டேன். சிலது செய்ய வேண்டாம், குளிக்காத, தோயாத, ஐஸ்கிரீம் குடிக்காத. ஆயுர்வேத மருந்துக்கு சொல்லுவீங்க தமிழ்லயே, அதுக்கு பேர் பத்தியம். கப்பனமா இருக்கணும், பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பத்தியம் இருக்கணும்னு சொல்லிடணும். அப்படி இருக்கும். இது சாப்பிட்டு கொள்ளாத, இது எடுக்காத என்றா அது ஒவ்வாமை, அந்த மருந்து வேலை செய்ய விடாது. அதே மாதிரி இது எடுத்துக்கோ, இது சாப்பிட்டுக்கோ. இப்ப நீங்க டயபெட்டிக் சொன்னா அதை விளக்கி கொள்ளணும். சில பேரு சிறு குறிஞ்சா அந்த கீரை இந்த கீரை எடுப்பீங்க இல்லையா, மருந்தோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய. உங்களுக்கு தெரியும் இதை எடுத்தா நல்ல, இது எடுத்தா கூடாது. அது என்னத்துக்கு நீங்க ஜிம்முக்கு போனா கூட என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அது என்ன விஷயம் நீங்க எடுத்தாலும், நீங்க ஒரு நிறைமாச கற்பனையா இருந்தா கூட என்னென்ன எடுக்கணும், என்னென்ன எடுக்கக்கூடாது, லைஃப்ல அது எப்பயும் இருக்கும்.
அதே மாதிரிதான் இங்கேயும் யோகால இது செய்யக்கூடாது, இது செய்யலையா அடுத்தது என்ன செய்யலாம், நியமிக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் இது செய்ய வேணும். அதுதான் நியமம். சபம் செபம் சந்தோடம் ஆதிகதானம் சிவந்தன் விரதம் சித்தாந்த வேலி மக சிவ பூஜை உன் மதி சொல்லி ஐந்தும் நிவம்பல செய்யின் நியமத்த நாமம். சபம் செபம் சந்தோடம் சபிக்கிறது, மந்திரம் செய்யறது, ஒரு சாண்டிங் பண்றது. சந்தோடம் என்றா கண்டென்மெண்ட், எனக்கு திருப்தி. சந்தோஷம் பண்றது டெம்பரரி, திருப்தி என்றது மிக அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு நான் கவலைப்படக்கூடாது. சொல்லுவேன் நம் உலகத்திலேயே, மற்றவனுக்கு கிடைச்சது எனக்கு வரையிலேன்னு நான் சந்தோஷப்படுற ஒன்று மரணம் தான். மிச்சம் எல்லாம் அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல, நானும் அதே வேலை தானே செய்யறேன், அவனுக்கு 2 விட எனக்கு 2. சபம் செபம் சந்தோடம் ஆதிக தானம் சிவந்தன் விரதம் சித்தாந்த வேலி. தானங்கள் செய்யறது, என்னென்ன தானம் செய்ய முடியுமோ அவ்வளோ தானம் செய்யறது. உணவு தானம், கல்வி தானம், ரத்த தானம் செய்ய நல்லது செய்தா அது எங்களுக்கு திருப்தி. செய்துட்டு பாருங்க, நீங்க அதுக்கு போய் ஒரு டொனேஷன் கொடுத்துட்டு சந்தோஷமா நீங்க அதை காட்டி கொள்ளாம செஞ்சுட்டு வாங்க, திருப்தியா இருக்கு. யாருக்காவது ஒரு சின்ன காசு போட்டா கூட சந்தோஷமா இருக்கும், இல்ல சாப்பாடு கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்கும், 4 புத்தகம் வாங்கி கொடுத்து சந்தோஷம். சபம் செபம் சந்தோடம் ஆதிக தானம் சிவந்தன் விரதம் சித்தாந்த வேள்வி. சிவ விரதங்கள் என்னென்ன, பிரதோஷங்கள், சிவராத்திரிகள், அந்த மாதிரி விரதங்களை பிடிக்கிறது. மற்றது சித்தாந்த வேள்வி, இப்படி சமயத்துல இருக்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. மக சிவ பூஜை ஒன் மதி சொல்லி 5 5 10 அப்படி வந்துடும். அதுல ஒரு 10 விஷயம் இதெல்லாம் செய்தா சரி, கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு. நீங்க ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்டாலோ, வீட்டுல ஒரு இப்ப நான் ஐயப்பன் விரதம் இருக்கிறேன், இப்ப ஐயப்பன் பூசைன்னா எனக்கு அதுல ஒரு 45 நாள் 41 நாள் போயிடும். அதுல சில பேருக்கு போயிடும். இப்ப அந்த டைம் நீங்க பாப்பீங்க, எவ்வளவு குலப்படி எவ்வளவு அட்டகாசம் செய்யறாக்களும் இந்த மாலையை போட்டா ஒரு 41 நாள் அமைதியா இருக்கணும். அதே ஒரு ஆயுளுக்கு நல்ல வழிதானே. என்னண்டா அந்த டைம்ல வேறு சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யாம சில பழக்க வழக்கங்கள் இல்லாம எப்போது அந்த 1.5 மாசம் கூட அவன் பாடி டீடாக்ஸ் பண்ணுதானே. அதே மாதிரி சமயத்துல சொன்ன ஒவ்வொரு மாசமும் வர்ற முக்கியமான விரதம் நாங்க இருக்க வேண்டியது ஏகாதசி. அதுல கேட்கல ஒரு ஃபுல் ஃபாஸ்டிங் நடக்குது. பிரதோஷம், இப்படியான ஃபாஸ்டிங்கள் இடைக்கிட வருது. கந்த சஷ்டி ஒவ்வொரு மாசம், ஆடிச்சவ ஐப்பசி திங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் வருது இல்ல. அதே என்ன உடம்ப டீடாக்ஸ் பண்ண, இந்த நேரமும் திண்டு சாப்பிட்டு இந்த உடம்புக்கு வேலை கொடுக்காம குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட இந்த சந்திர அமைப்பு சூரிய அமைப்பை பொறுத்து கொண்டு உடம்புக்கு கிளான்ஸ். இதைத்தான் வெஸ்டர்ன்ல சொல்லினோம். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு ரிசர்ச் கண்டுபிடிச்சு அவார்ட் எல்லாம் வாங்கிக்கணும். சிவனேஸ்வரர் மாசம் சொன்ன மாதிரி அப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கினோமோ அதே மாதிரி இதுலயும் ஒரு ஆளுக்கு பெரிய ரோல் ஐ திங்க் நோபல் ஆர்ட் கிடைச்சது. T cells இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட T cells இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க ஃபாஸ்டிங் இருக்க உங்களோட T cells இந்த ப்ரொடெக்ஷன் கூடுது. T cells கூடினாலே உங்களோட அரைவாசி வருத்தம் போயிடும், இன்க்ளூடிங் கேன்சரே அதுவே ரெக்டிஃபை பண்ணும். இதாலதான் இந்த ஃபாஸ்டிங் அந்த காலத்துல சொன்னது. அது முறையா கடைபிடிக்கணும். இங்க இரவு 12 மணி மட்டும் இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் சாப்பிடலாம்ன்ற ஒரு கான்செப்ட் கூட இருக்கு. அடுத்தது என்னது, இது செய்யக்கூடாது இது செய்ய வேணும், அதுக்கு பிறகுதான் நீ ஆசனம் செய்யலாம், இதுக்கு பிறகுதான் நீ யோகா செய்யலாம். அப்படித்தானே, எல்லாம் அப்படித்தான். ஜிம்முக்கு போனாலும் சிலர் செய்ததுக்கு பிறகு சிலர் செய்யலாம். 1ஆம் வகுப்பு முடிச்சுதான் 5ஆம் வகுப்புக்கு முடிக்கலாம், இல்லாட்டி ஜம்ப் பண்ணினா ஒன்றும் விளங்காது. அப்ப அந்த ஆசனத்திலையும் நிறைய ஆசனங்கள் இருக்கு. பங்கைய மாறி பரந்த பல்லாதனம் அங்குள்ளவாம் அவற்றில் சொங்கில்லை என்னும் சுவாதிகம் நிற்கும் தங்கம் இருக்க தலைவனாக. பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுவாதினம் எனும் உத்தமம் ஆமுது ஆசனம் 8 10 100 பல ஆதனமே. 10 100 ரெண்டா 10 × 100 1000 ஆசனம். இதுல என்ன உத்தமம் ஆமுது, ரொம்ப பழமையானது, ரொம்ப விசேஷமான 8 ஆசனம் இருக்கு. பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுவாதிகம் எல்லாமே உட்கார்ந்து செய்யற ஆசனம் தான். ஒன்றுமே ஒழுமி நிக்கிறது இல்லை, ஒன்றுமே தலைகளா நிக்கிறது இல்லை. சும்மா சுகம் வந்து சேரும். பத்மாசனம் போடுறது, சுகாசனம் போடுறது, பத்திரம் கோமுக ஆசனம் போடுறது, பசுமுக ஆசனம், பங்கயம் லோட்டஸ், பத்மாசனம், இப்படி ஆசனங்களை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசனங்கள் போட்டாலே உடம்ப சரி பண்ற. இப்பதான் வருது, மெல்ல வருது. நான் சொன்னேன், உடம்பு டயர்டானா பரவாயில்ல சமாளிக்கலாம், உள்ளம் டயர்டானா ரொம்ப கஷ்டம். என்ன உள்ளத்துக்கு நாங்க வரையில, இப்பதான் உடம்ப அடிச்சிருக்கிறார் திருமந்திரத்துல. முதல் 2ஐயும் செய்யாத இதெல்லாம் விளக்க வேணும், இதெல்லாம் விதிக்கப்பட்டவை எடுக்க வேணும். இப்ப ஆசனத்தை போடு. அடுத்தது பிராணயாமம், மூச்சு பயிற்சி. அங்கதான் மூச்சு பயிற்சின்னு சொன்னா அது சரியான தமிழ் இல்லை, சும்மா போற மூச்சுக்கு என்ன பயிற்சி. இது பிராணயாமம். பிராணன்றது மூச்சுன்றது மூக்கால போய் நெஞ்சுக்குள்ள போய் லங்ஸுக்கால வாருது, அதுல அனட்டமில சொல்லலாம்.
ஆனா பிராணான்றது மூக்குக்கும் லங்ஸுக்குமான கனெக்ஷன் இல்ல, மூக்குக்கும் முள்ளந்தண்டுக்குமான கனெக்ஷன். அங்க போய் அந்த அடியில இருக்கிற குண்டலினி சக்தியை எழுப்பி மேல சுசும்னால முள்ளந்தண்டால மேல வரும். அந்த 33 இடத்தாலையும் மேல வரும். கொடிமரம் எப்படி கோயில்ல 33 அடையாளம் போட்டு அல்லாட்டி அதை சுத்தி ஒரு வேட்டிய துணியை கட்டி மேல உயர்த்தி கொடிய மேல ஏறிடும். ஏறி சென்றாலே அந்த அக்னி மேல போச்சுது. அதுதான் குண்டலினி சக்தி, அதுதான் பிராணயாமம். அங்கேயும் சில சூப்பர் பாட்டுகள் இருக்கு. புல்லினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், தானே கலிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிற்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. புல்லினும் மிக்க புறவையை, பறவையை விட இல்லாட்டி குதிரையை விட ஃபாஸ்டா போகக்கூடிய இந்த உடம்பை வச்சுக்கொண்டு புறவியை மேற்கொண்டா கல்லுண்ண வேண்டாம் தானே தலிதரும். நீங்க குடிக்கிறது இந்த கெமிக்கல்ஸ், இந்த ஆல்கஹால் இதெல்லாம் குடிச்சுதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீலிங், ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கெமிக்கல் தேவை. சந்தோஷமா படுக்கிறதுக்கும் சில பேருக்கு கெமிக்கல் எல்லாத்தையும் மருந்து தேவை. அதாவது குடிக்கணும் இல்லை ஏதாவது போடணும். சந்தோஷமா இருந்து கதைக்கிறதுக்கும் பாட்டி கிட்டே இருந்தாலும் ஏதாவது வேணும். உடம்புல இருக்கிற நோ போறதுக்கும் வேணும். எல்லாத்துக்கும் இப்ப ஏதாவது ஒன்று வெளியில இருந்து உள்ளுக்கு வந்ததான் நாங்க அது சந்தோஷம் பாட்டி அது ஃபீல் பண்றோம். அது வருத்தமா இருந்தாலும் நித்திர கொள்றதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் கெமிக்கல். இதெல்லாம் உடம்புக்கு கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதல். நீங்க குடிக்க தேவையில்லை. அதே ஃபீலிங், அதே ஹைப், அந்த ஒரு ஃபீலிங்க இந்த பிராணாயாமம் கொடுக்கும். துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிற்கும். துள்ளி நடப்பிக்கணும்னா டப் பண்ண உடம்பு டப் பண்ண விடலாம். சும்மா குழந்தை மாதிரி இருக்கும் உடம்பு. சோம்பு தவிப்பிற்கும், லேசி இருக்காது. சோம்பு என்றது இங்க ரெண்டு, சோம்பல் மனசுலையும் இருக்காது, உடம்புலையும் இருக்காது. உள்ளது சொன்னோம் உணர்வுடையவருக்கு. யாருக்கு விளங்குமோ அவைகளுக்கு தான் விளங்கும், யாருக்கும் இருக்காது. ஆரியன் நல்லன் குதிரைகள் இரண்டுள்ள வீசி பிடிக்கும் விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. 2 மூக்கும் 2 குதிரை. இது இங்கால போது அது அங்கால போகுது. இது சொன்னா புத்தி கேட்குது, இது சொன்னா மனசு கேட்குது. புத்திக்கும் மனசுக்கும் சண்டை. இது சரி என்றது புத்தி, மனசால யோசிச்சா அதுக்குள்ள ஒரு ஆள் நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்டு இந்த கடன் ஒருக்கா தருவீங்க, இன்னும் ஒருக்கா ஒரு $1000 தந்தாலும் தருவீங்க. யோகா மாஸ்டர் ஏதோ ஒன்றுல நம்பிக்கை தருவீங்க. 3ஆம் தரம் கேட்க யோசிப்பீங்க. 2 தரம் தரையிலேயே. அப்ப மனசாட்சி முதல் 2 தரம் உங்களுக்கு ஓமெண்ட் கொடுத்தது, 3ஆம் தரம் புத்தி சொல்லுது 2 தரம் வாங்கி தராட்டி 3ஆம் தரம் தரமாட்டேன். சோ அங்க ஆரியன் நல்லன் குதிரை இந்த ரெண்டும் சண்டை பிடிக்குது. எனக்குள்ளே எந்த நேரமும் சண்டை. அதாலதான் ஒரு ஆகியமன் உள்ளுக்கு போய்கொண்டே இருக்கு. வெளியில இருக்கிற ஆளோட அடுத்த சண்டை. அது இது உள்ளுக்கு போங்கினா வெளியில வடிக்குது. ஆனா உள்ளுக்கு இதுதான் சரி, இது பிள்ளை, இது சரி, இதே நான் அப்படி சொன்னேன், ஏன் அப்படி கழிச்சேன், அப்ப செஞ்சிருக்கலாம், இப்ப செஞ்சிருக்கலாம், அப்ப படிச்சிருக்கலாம், அப்ப இது வேண்டி இருக்கலாம். இப்படியே நடக்குது. ஆரியன் நல்லான் குதிரைகள் 2 ரெண்டும் சூப்பரான நல்ல குதிரை. ஆனா வீசி பிடிக்கும் விறகறிவார் இல்லை. அந்த குதிரையை ஓட்ட யாருக்கும் தெரியல. கூறிய நாதன் குருவின் அருள் பெற்றால், சரியான குரு கிடைச்சா வாரி பிடிக்க வசப்படுறேன். திருமூலர் பிராணாயாமம் சொல்ற எல்லா பாட்டிலையும் குரு வேணும், குரு வேணும், குரு வேணும் என்று சொல்லுவார். குரு கிடைக்கும். நீங்க ரெடி ஆனால் குரு கிடைக்கும். பழம் பழுத்தால் கிளி தேடி வரும். நீங்க கூவ தேவையில்லை. சோ நீங்களா தேடி இந்த பிரம்மாண்டமான சில மஜிக்குகள், சில வெளிப்படையான அந்த பிரம்மாண்டங்கள் செய்யற ஆக்களை பார்த்துட்டு நாங்க நினைக்கிறோம் அவையெல்லாம் எங்களோட குரு வந்துட்டு போயிருவோம். ஆனா அவைகள் இருக்காது. உங்களுக்கான குரு உங்களை தேடி வருவார். நீங்க அப்படித்தான் அது மாணிக்க வாசரா இருக்கலாம், நவக்கசா இருக்கலாம், குரு தேடி வருவார். சிவனையே ஆசீர்வாதிப்பார் குரு மாறி. அது உங்களுக்கு கிடைக்கும். மட்டும் நீங்க உங்களை தயார் பண்ணி கொண்டு இருக்க டைம் வரைக்கல எல்லாம். அப்படி கல்யாணம் அமையுமோ அப்படித்தான். அதே மாதிரிதான் ஆசனத்துக்கு பாட்டு முடிஞ்சது. பிராணாயாமத்துக்கு இதை விட நிறைய பாட்டு இருக்கு. ஐவருக்கு நாயகன், அவ்வூர் தலைமகன், உய்யக் கொண்டோரும் குதிரைகள் மட்டும் பொய்யருக்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் மெய்யரை தள்ளி விழித்திடும் தானே. 5 புலங்களையும் எங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மூச்சுத்தான். அதான் சொன்னேனே, இந்த மனம் டயர்டாயிரும், அந்த மனசை சரி பண்றது இந்த மூச்சு. இந்த 5 புலங்காலையும் வார எல்லாம் போட்டு இந்த குழப்பம். கண் பார்த்தது அதை யோசிக்கும், காது கேட்டது அவரை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று அதை யோசிக்கும், வாய் மணந்தது அதை யோசிக்கும், வாயில உணர்ந்தது அதை யோசிக்கும், உடம்பு உணர்ந்தது அதை யோசிக்கும், மெய் வாய் கண் மூக்கு எல்லாம் 5 புலங்கள். ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன். 5 பேரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 5 நாயகன், 5 ஹீரோ. 5 ஒரு படத்துல 5 ஹீரோ நடிச்சா அப்படி இருக்கும். அதை யார் கண்ட்ரோல் பண்றது? அவ்வளவு பேரும் என்ன நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு டைரக்டர் தான் சொல்லுவார். ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்யக் கொண்டோரும். ஒரு குதிரை ஒன்றுக்கு மேல இது இழுக்குது, அது அங்க இழுக்குது, இது அங்களுக்கு கண் பாறை பக்கம் போது, அதை செய்வோம், ஜிம்முக்கு போவோம், இப்படி செய்வோம், காது இது கேட்குது, இதை செய்வோம், அதை சாப்பிடுவோம். இது சரியண்டே எனக்கு விளக்குது இல்லை. ஓகே, அங்கதான் எங்கட மூச்சு. அப்பதான் மனசு குழம்பு.
இப்படி பிராணாயாமம் செய்தாலே இப்படியான விஷயங்கள் போயிடும் என்று பிராணாயாமப்பட்டு பிறகு அங்காள பாரத சிக்ஷன் எல்லாம் அந்தரங்க யோகம் பகிரங்க யோகம் அது கொஞ்சம் பிராணாயாமத்துக்கு பிறகு பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி பிரத்யாகாரம் வந்து எங்களோட சென்ஸ் நிறைய இடத்துல இருந்து நாங்க விடுதலை பண்ணுவோம் சிலது நாங்க எங்களோட சென்ஸ் அங்கேயே வச்சிருக்கோம் அதையே யோசிச்சு கொண்டிருப்போம் அதுல இருந்து வெளியில வர மாட்டோம் வெளியில வந்துட்டோம்னு நினைப்போம் பிறகு யோசிப்போம் இதை என்ன செய்யறதா இந்த விதை அப்படியே ஒளிஞ்சிருக்கு திருப்பி வரும் அது ஆன்மீகத்துல வடிவா சொல்லிடணும் விஸ்வாமித்திரர் கூட ஞாபகம் வந்துட்டு அந்த விதை முளைச்சது மீனங்கைய பார்த்தார் கண்டுட்டார் நாங்களும் சில விஷயங்கள் சில ஆசைகளை நாங்க அடக்கி இருப்போம் ஆனா அந்த மாதிரியான சில சம்பவங்கள் திருப்பி எங்களோட வாழ்க்கையில் நடக்கல அந்த தோட்டு வரும் நாங்க அதை உள்ளுக்கு வரைஞ்சுதான் வச்சிருந்தோம் திருப்பி வரும் ஓகே அப்ப அதுல இருந்து விடுதலை பண்ணுவோம் அதாலையும் எங்களோட மனசு பாதிக்கும் ஐயோ அதை அப்படி செஞ்சு இந்த பாவ உணர்வுன்னு சொல்லுவினோம் இந்த குற்ற உணர்வுன்னு சொல்லுவினோம் இதுக்கு பேர் வாசனா மலம்னு சொல்லுவேன் வாசனா மலம்ன்றா அங்கேயோ ஒரு வாசனை வந்தோன்னா எங்களுக்கு ஞாபகம் வருதோ இது புட்டு தான் அவிக்கணும் இல்ல இது கத்திரிக்காய் பொறிக்கணும் வாசனா மலம் அந்த வாசனை வரைக்கும் அந்த மலங்கள் வரும் அந்த மலங்களை விளக்க தெரியணும் அதுக்கு பேர் தான் பிரத்யாகாரம் தாரணை என்று சொன்னா ஒரு விஷயத்துல இப்ப நான் கதைக்கிறேன் நீங்க கேட்கறீங்க ஆனா 1000 யோசனையும் போ தாரணை பிறகு தியானம் தான் பின்னுக்கு பிறகு சமாதி சோ இது நிறைய நிமிஷம்னாலே நான் விளங்கப்படுத்துறேன்டா என்ன ஒரு மணி தியானம் தேவை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு போதும் நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு திருமந்திரத்தை இதேதான் பதஞ்சலியிலையும் ஓகே சோ ஆசனங்களை பற்றி சொல்லும் போது ஸ்திர சுக ஆசனம் சரியான ஆசனம் சுகமான ஆசனம் வசதியான ஆசனம் அங்கேயும் ஒவ்வொரு பாட்டுக்கும் இதே நியமத்தை தான் அவரும் சொன்னவர் இதே ஆசனம் இதே பிராணாயாம ஸ்டெப் தான் அங்கேயும் அதே அஷ்டாங்க யோகம் தான் திருமூலரும் சொல்லியிருக்கார் ஆனா சமரி என்ன இதுதான் கடைசி என்ற ஹைலைட் சமரி என்ன ஆரோக்கியமான வாளுக்கு சமரி என்ன திருமந்திரத்துல 3000 பாட்டு அல்லாட்டி அதை கூடின பாட்டுன்னு சொல்லினோம் சமரி என்ன திருமந்திரத்தின் சமரி அன்பே சிவம் அதான் பாட்டே அன்பே சிவம் என்பார் அன்பும் சிவமும் வேறு என்பார் அது யாரார் என்று அப்படியே சொல்லியிருப்பார் அறிகிலார் அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அன்பும் சிவம் ஒன்று அதுக்காண்டி அதை சிவனுக்கு உருவம் குறிக்கல அன்பு என்ற ஒரு விஷயம் தான் சிவன் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் சிவன் அதுதான் கடவுள் அப்ப அன்பா நாங்க இருந்தாலே ஆரோக்கியமாக நன்றி 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 எல்லாரும் மிகவும் அற்புதமாக நீங்க உங்களோட ஞானத்தை அப்படியே ஓவர்ஃப்ளோ பண்ணி விட்டீங்க கடல்ல ஓடுறது போல பிடிக்கிறார்கள் பிடிச்சு கொள்ள சொல்லி ஸோ மிகவும் நன்றி சிவனேசன் மாஸ்டர் உங்களோட சமர்ப்பணத்துக்கு நன்றி இதுல வினாக்கள் கேட்கிறவர்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்க கையோசத்தையோ அல்லது அதுல இருக்கிற ஐக்கோ நாமத்தையோ நீங்க உங்களோட முன்னிலைப்படுத்தி கேட்கலாம் முதலாவது ஸ்ரீகத ராமநாதன் இதுல சிவனேசன் சாரின்டைம் ரஜீவனோ ஜெயரஜீன் ஜெயராஜி இந்த 2 பேருடைய கருத்துரைகளும் மிகவும் பயனுள்ளதும் காத்திரமாகவும் இருந்தது சிவனேசன் சார் வந்து அது வேறு அவர் ஒரு வித்தியாசமான பாணியில் அதை ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் தன்னுடைய நோக்கில கலங்கள் அதுகளூடாக எப்படி இந்த உடல் ஆரோக்கியமாக வாழ்கிறவர்களுடைய சாட்சியத்தை எடுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தின் பின்னணி என்ன என்றதையும் அதை ஆராய்ந்த விதங்கள் அது பற்றி 110 112 113 வயது வரை வாழ்ந்த ஜப்பான் இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோரையும் அது மிகவும் சிறப்பான ஒரு உதாரணம் அவங்களுக்கு அத்தோட அதில் வந்து அந்த இளையுறு பிரிவை பற்றி கதை கேட்க தான் அவர் அந்த இளையுறு பிரிவு மூலம்தான் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் நடக்கிறது ஆனால் இளையுறு பிரிவுன்றது வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் அல்ல அது மைட்டோசிஸ் அது அவர் சொல்லிக்கலே அதை விட்டிருப்பார் ஆனால் இளையுறு பிரிவு என்கின்ற விஷயம் ஒடுக்கப் பிரிவு என்ற 2 விஷயம் இருக்குது ஆனால்
இளையுறு பிரிவின் மூலம்தான் பதிய முறை இனப்பெருக்கம், அதுதான் வெஜிடேட்டிவ் ரிப்ரடக்ஷன். அதான் மைட்டோசிஸ். மைட்டோசிஸ் சிறிய அதான் மைட்டோசிஸ் அண்ட் மேயோசிஸ். மைட்டோசிஸ் அண்ட் மேயோசிஸ். மியோசிஸ் ஒடுக்கல் பிரிவு, ஒடுக்கல் பிரிவு, மைட்டோசிஸ் இளையுறு பிரிவு. ம். மைட்டோசிஸ் மூலம்தான் வெஜிடேட்டிவ் ரிப்ரடக்ஷன் நடக்கிறது அந்த விஷயங்கள். அப்படி இதனூடாக பல குணங்களையும் சொன்னது நன்றாக இருந்தது. ஆரோக்கியம்தான் எல்லாருக்கும் கடைசியாக தேவையான விஷயம். அவர் சிறந்த முறையில் வழங்கியதுக்கு நன்றி. அத்தோட திரு இவர் டாக்டர் யோகா மாஸ்டரும் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் இந்த மந்திரம் சொல்றது ஐயர்ன்னு சொன்ன மாதிரி அவர் திருமந்திரத்தின் ஊடாக ஒரு மூச்சு விடாமல் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் வந்து அவர் அதை செய்தாள் என்று தெரிஞ்சது. அப்படியே ஒருவித களைப்பும் இல்லாமல் அந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் உள்ள இதுகளை சொன்ன விதமும் அது எவ்வாறு எல்லாருக்கும் வந்து உளம் எவ்வளவுக்கு சவுண்ட் பாடின்னு சவுண்ட் மைண்டுன்னு சொல்லுவார்கள். அந்த இதை மற்ற அந்த திருமந்திரத்தில் அவர் சொன்ன பாடல் கொல்லான் போய் ஊரான் களவிலான் என்றது அது நல்ல ஒரு பாடல். அதே போலான் உள்ளம் பெருங்கோயிலும் உடம்பாலயமும் திருமந்திரத்திலான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த உள்ளத்துக்கும் உடலுக்கும் உள்ள அந்த கோரிலேஷனை அவர் நல்ல மாதிரி சொல்லி எப்படி ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்கு என்னென்னன்றது சொன்ன எல்லாம் மிகவும் திறமாக இருந்தது. அது ஒரு அடிப்படையான ரெண்டு பேருடைய கருத்துக்களும் ஒரு ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்கான அடிப்படை முறைகளை இருவரும் சிறப்பான முறையில் செய்திருந்தார்கள். இருவருக்கும் மிக்க நன்றி. அது மிகவும் போதுமான ஒரு விடயம் ஒருவர் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு. யோகா மாஸ்டர் அவர்களுடைய அந்த இது அவர் சொன்ன டெத் போய்கொண்டிருந்த மாதிரி அப்படியே மிகவும் சிறப்பாக இருவருடைய இருந்தது. இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. நன்றி டாக்டர் சோமஸ்ரீ கதிர்காமநாதன். அடுத்ததாக கருணாநிதி கந்தப்பு. கந்தப்பு மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். ம். இன்றைய வீடியோ போடுங்கவன். வீடியோ பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. என்னென்னால் இன்றைய கருத்துக்கு மிகவும் மிக ஆழமாகவும் அகலமாயும் இருந்தது. மனதுக்கு மிகவும் தேவையானது. இதில் 4 விஷயங்களை நான் பேச்சாளர்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். சிவநேசன் ஐயா சொன்ன XY நிறமூர்த்தங்கள். இந்த நிறமூர்த்தங்கள் பெண்ணா பெத்து போடுறியே என்று சொல்லி பொம்பளையை தான் பேசுறது. அவன் பொடியனாய் போடுறான் என்று சொல்லி பொம்பளையில தான் பேசுறது வழக்கம். ஆனால் அது அல்ல. அதை தெளிவாக சொன்னவர். இந்த XY ஆண் பெண் பிள்ளை பிறக்கிறது எப்படி என்று சொன்னால், அதிகமாக 9:30 மணிக்கு முன்னன் லைட் நூக்குறவ வீட்டில எல்லாம் பெண்கள் தானே பிறப்பினம். 10 மணிக்கு மேலே லைட் நூக்குறவ என்ற வீட்டில் அதிகமாக ஆண் பிள்ளைகள் தான் இருக்கும் என்று சும்மா ஒரு ஐதீக கருத்து. எனக்கு உண்மையான இந்த கோட்பாடு எனக்கு தெரியாது. ஐயா, இது உண்மையா? இல்லை, இது நீங்கள் இது கற்பனை. இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்று. இது எங்களுடைய பரம்பரையில சும்மா பேச்சு வழக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள். நன்றி. இது லைட் இல்லாத காலத்தில் என்ன செய்தது என்று தெரியல. இப்படியான பல பேச்சு வழக்குகள் இருக்கு. இதெல்லாம் பேச்சு வழக்குகள். இவை வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படாதவை என்றதான் என்னுடைய கருத்து. நிரூபிக்கப்படாத. ஆனால் இந்த குடும்ப ஆய்வுகள் செய்யக்குள்ள இது கொஞ்சம் சரியா வருது ஐயா. நான் அதை தான் கூட இதுக்கு சொல்றேன். இல்லை, அது நீங்கள் சொன்ன சரியா இருக்கலாம். பேச்சு வழக்கில் எங்களுடைய முன்னோர்கள் சில விஷயங்களை அவதானித்து உற்று நோக்கி இப்படியான கருத்துக்களை பரிமாறலாம். அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படாமல் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்றேன் ஐயா. அடுத்தது மீதி கல்விகள் எல்லாம் எங்களோட மாஸ்டர் யோகாவை சார்ந்தது. இந்த சுடுநீர் பிரச்சனை அதிகமாக நீங்கள் இந்தியா, இலங்கை, கனடா எல்லாத்திலும் பழங்கி இருக்கிறீங்க. அதிகமாக சுடுநீர் பாவிக்கிறது எங்கட வயது வந்த கோஷ்டிகள். இப்போ இனி சினோ காலம் தொடங்கிட்டா சுடு தண்ணி தான் பாவிக்கணும். ஆனால் இங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஐஸ் கட்டிய தண்ணிக்கு ஐஸ் கட்டியை போட்டு குளிர் நீராகத்தான் குடிக்கிறார்கள். எவ்வளவு தூரம் உடம்பை பாதிக்கும்? நல்லது வயது வந்தவங்களுக்கு எது உகந்தது? அடுத்ததாக நான் என்னுடைய கருத்தை சொல்றேன். இவர் மாஸ்டர் யோகா மாஸ்டர் தன்னுடைய கருத்தை சொல்லுவார். நான் அனுபவ வாயிலாக சொல்லுகிறேன்.
குடிநீர் முக்கியமாக சுடுநீர் பாவிப்பது உகந்தது. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் அது எங்கே இருந்தாலும் சுடுநீர் பாவிக்கின்ற ஒரு முறையை கைக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அனுபவபூர்வமாக நான் என்னுடைய முதியோர்கள் பலர், எங்களுடைய உறவினர்கள் பலர் ஆரம்ப காலத்திலிருந்தே எப்பொழுதும் சுடுநீர் குடித்து கொண்டிருந்து 90 வயதுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் என்ற அந்த அடிப்படையில் சுடுநீர் பாவிப்பது நல்லது. வெந்நீர் என்று சொல்லுவார்கள், அது பாவிப்பது நல்லது. சில பேர் மருந்து எடுக்கிறதும் சுடுநீர் பாவிக்கிறீர்கள், மருந்து கூட வ- சும்மா பச்சை தண்ணியில் குடிக்கிறீர்கள். அது ஒரு ஏற்ற ஒரு முறை அல்ல என்றுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். யோகா மாஸ்டர் சொல்லுங்க. ஆஹ் சுடுநீர் வந்து நீங்க அவர் குடிக்கிறத கேட்டாரா, குளிக்கிறத கேட்டாரா, வெளியில பாவிக்கிறத கேட்டாரா தெரியல. அது குடிக்கிறது குடிக்கிறது தான் உங்களோட குடிக்கிறதான் கேட்குறேன். ஓகே. குடிக்கிறது வந்து எப்பயுமே இளம் இளம் சுடுநீர் தான் நல்ல உடம்புக்கு. ம் சூடான ஆகாரங்கள் எல்லாம் கணக்கான அளவு சூடோட இருக்குதுதான். ஆனா வெளி பாவனைக்கு இப்ப அது ஒரு கன்செப்ட் இருக்குது, வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வாசோ டைலூஷன் நாங்க சொல்லுவினோம். அதாவது உங்களோட பிளட் வெசல்ஸ் வந்து சுடுதண்ணி போடையக்குள்ள கொஞ்சம் கை விரலெல்லாம் இப்படி விரைச்சு சுருங்குமோ அதே மாதிரி சுருங்கும். சுடுதண்ணி போடையக்குள்ள அதெல்லாம் விரிவடையும். அப்ப இந்த விரிவடைஞ்சு சுருங்கி விரிவடைஞ்சு சுரையக்குள்ள உங்களோட பிளட் ஃப்ளோ அந்த இறுக்கி பிடிச்சு அமர்த்தி அமர்த்தி கையை நாங்க திருப்பி திருப்பி செய்யக்குள்ள இப்படி கையில ஒரு அந்த ரத்த கலரை நாங்க பார்க்கலாம். மஞ்சளா இருக்கும் சிவப்பாகும், மஞ்சளா இருக்கும் சிவப்பாகும். அதே மாதிரி உங்களோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் சுருங்கி விரிஞ்சு அந்த பிளட் ஃப்ளோவில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லாட்டி ஏதாவது அதுல இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுதான் இப்ப இந்த ஐஸ் பக்கெட் அல்லாட்டி ஐஸ் பாத் என்று கூட ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜரிஸ் இல்லாட்டி பெரிய நீங்க நடந்துட்டு வந்தா இல்லாட்டி நிறைய ஸ்போர்ட்ஸ் செஞ்சுட்டு வந்தா அந்த ஐஸ் இப்போ கொஸ்கோல எல்லாம் விஃபினம் பார்ப்பீங்கன்னா ஐஸ் பாத் பண்றதுக்கு ஒரு அப்படியே அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்ப நிறைய பேர் இன்னும் ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள்ல இப்ப எல்லாம் இந்த ஜக்கூசி ஜெட் ஷவர் குளிக்கிற இடங்கள்லயே அந்த தண்ணி பீரிட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் இப்ப பாத்ரூமுக்குள்ள இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல கட்டுற பில்டிங்குக்கு எல்லாம் இந்த வீடுகளுக்கு எல்லாம் ஐஸ் கட்டியாலையும் நீங்க குளிக்கிற மாதிரி ஐஸ் பாத் எடுக்கிற மாதிரியும் வரும். இப்பயே நிறைய வீடுல இருக்குது. அது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட். இப்ப நாங்க சில நேரங்கள் சில உடனே அடிபட்டா சில இடங்களுக்கு ஐஸ் வைப்போம், சில இடங்களுக்கு டாக்டரே சொல்லுவார் ஐஸ் வைங்கோ, சிலருக்கு சுடுதண்ணி வைங்கோ, சிலருக்கு மாத்தி மாத்தி வைங்கோண்டு. அது ஒரு தெரப்பி, அது ஒரு ட்ரீட்மெண்ட். அது வந்து கண்ட்ராஸ்ட் ஹைட்ரோதெரப்பி என்று அது ஒரு பெரிய கன்செப்ட். ஆனா அதே மாதிரி குடிக்கிறது வந்தா எப்பயும் கொஞ்சம் கணக்கான இளம் சுடுநீர் தான். உடம்புக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, அந்த டெம்பரேச்சர் நாங்க மெயின்டைன் பண்றதுக்கு அதே அந்த சுடு தண்ணியா நாங்க குடிச்சிட்டு வரைக்கல அது ஈஸி. இல்லாட்டி திடீர்னு குளிர் தண்ணியை போடைக்கல இந்த நர்வ் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு சேஞ்சஸ் சில பேருக்கு ஒத்துறாது. பட் பாட்டம் லைன் லைஃப்ல அவைகளுக்கு எது விருப்பமா இருக்கோ லைஃப்பை நாங்க எப்படி பாக்குறோம், ஆரோக்கியமா பாக்குறோம்னா இப்படி பார்க்கணும். இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காண்டி சுடுதண்ணி குளிர் தண்ணி குடிச்ச எல்லாரும் வெளியாகவும் போயினோம், அல்லாட்டி 100% ஆரோக்கியம் கெடுதண்டும் இல்லை. சில பேருண்ட உடம்பு ஹீட்டா இருக்கும், ஆல்ரெடி ஹீட்டான உடம்புக்கு அவைகளுக்கு நார்மல் வாட்டர் இல்லாட்டி குளிர் தண்ணி குளிர் ஆகாரம் பிடிக்கும், அதுதான் பிடிக்குமா இருக்கும். ஊர்ல மோர்கள் அப்படி இப்படி அடிக்கடி குடிப்பினோம், அது பித்த உடம்புன்னு சொல்லுவினோம். அந்த உடம்புக்கு அது தேவைப்படலாம். சில பேருக்கு இல்ல சுடுதண்ணி. பொதுவா பட்டம் லைன் இளம் சுடுநீர். அடுத்த கேள்வி. நன்றி மாஸ்டர். யா அடுத்த கேள்வி. இந்த வயது வந்தவை 60 வயதுக்கு மேற்பட்டவ அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாதா, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதா, இப்படி 7 பழங்களை அதை தவிர்க்க சொல்லிக்கிறோம். ஆனால் நாங்கள் வாழைப்பழம் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற ஆட்கள். இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? பழம் எல்லாம் பெரிய பழத்திட்ட தான் நீங்க கேட்கணும். பழத்தை பற்றி அவர் சிவனேசன் மாஸ்டர் தான் பெரிய பழம், அவரே சொல்லுவார். ஞானப்பழம் தான் எனக்கு தெரியும், நல்லா சாப்பிடலாம். அவர் ஞானப்பழம், நான் சிவப்பழம். இப்ப இந்த பழங்கள்ல கூடுதலாக ஒவ்வொரு சீதோஷண கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தக்க மாதிரி நாங்கள் பழங்கள் சாப்பிட வேணும், அது மிக முக்கியம். மற்றது இந்த வாழைப்பழம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தாயகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பழமாக கருதப்பட்டதுக்கு காரணம் எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்த ஒரு பழம். நீங்கள் இந்த டென்னிஸ் அடிக்கிறவே இல்லாட்டி விளையாடுறவைய பார்த்தீர்கள் என்றால் ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டு வச்சுட்டு பேந்து போய் விளையாடுவினேன். அதாவது உடனடியாக சக்தியை வரவழைக்கின்ற ஒரு ஊட்டச்சத்து பழமாக வாழைப்பழம் வழங்குகிறது. ஆனால்
அந்த பழம் இரவையில சாப்பிடக்கூடாது. சளியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த குளிர்காலத்தில் வாழைப்பழத்தை அதுவும் நீங்கள் டயபிட்டிஸா இருந்தால் குறைத்து சாப்பிடுவது நல்லது. சில பேருக்கு மலச்சிக்கலுக்கு இந்த வாழைப்பழம் நல்லதென்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தால் ஒரு அரைவாசி பழத்தை காலையிலோ அல்லது மத்தியானத்திலோ சாப்பிடுங்கள். மாலை இரவுலே வாழைப்பழம் சாப்பிடாதீர்கள். அதொன்று. மற்றது இந்த பழங்கள்ல சிறந்த பழம் கொய்யாப்பழம். அது இப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த பழத்துக்கு விலை கூடுதலாக எங்களுடைய இந்த நோபல்ஸ் போன்ற போல்மார்ட் போன்ற படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ராத்தல் பழம் $5 விலைப்படுது. ஊரிலே 5 திரும்பி பார்க்குறேன் இல்லை நாங்கள். கொய்யாப்பழம் விளங்குதோ? அது ஒரு அருமையான பழம் கொய்யாப்பழம். கோவைக்காய் 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 மிக சிறந்தது. அதுவும் எங்களுடைய இந்த டயபிட்டிஸ்காரருக்கு திறமான இது. அப்படி இயற்கை மருந்துகள் எங்களுக்கு சுற்றாடலில் இருக்கிறதை நாங்கள் பாவிக்க வேணும். திராட்சை பழம், வாழைப்பழம் போன்ற பழங்கள் உங்களுக்கு சளியை உண்டாக்குகின்ற ஒரு தன்மையை கொண்டு வரும். இந்த வின்டர் காலத்தில் அதுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. வேணுமென்றால் திராட்சை பழத்தை நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு குடிக்கிற முறையாக பாவிக்கலாம். அதோட தேன் கொஞ்சம் கலந்து திராட்சை பழத்தை நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கலவையாக பாவிக்கலாம். மற்றது இந்த அவகாடோ பழம் திறமையான ஒரு பழம். அதை நீங்கள் பாவிக்கிறது நல்லது. அவகாடோ இப்போ இதெல்லாம் இப்போ ஞாபக விலை ஏனென்றால் அதை தேடி தேடி வாங்குகிறபடியால் அதனுடைய விலைகள் கூடுதலாக இருக்கும். அதனால் ஆரோக்கிய உணவு வேணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்றால் விலையை பார்க்காமல் வேண்டித்தான் சாப்பிடணும். பீட்ரூட் என்னொன்று நல்லது. பீட்ரூட் சிறு சிறு நறுக்கி அந்த மிக்சியில் போட்டு அடித்து போட்டு அதுக்குள்ள எலுமிச்சம்புளியையும் தேனையும் விட்டு குடித்தால் அதுவும் ஒரு ஆரோக்கியமான உணவு. இப்படி நாங்கள் மருந்துக்கு செலவழிக்கிற காசுக்கு இந்த மாதிரியான பழங்களை பாவித்து கொண்டு வந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்டான கன்செப்ட் இல்ல யோகால. அது இப்ப உங்களுக்கு எந்த பக்கம் டாமினன்ட் சைட்ன்றதை பொறுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் யூர் ரைட் ஹேண்டர், எங்களுக்கு எப்பயுமே ரைட் சைட் தான் டாமினண்டா இருக்கும். நாங்க அந்த சைட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல அடுத்ததா லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒரு கன்செப்டும் இருக்குது. ஆனா சில பேர் சொல்லுவீங்கன்னா டாமினன்ட் சைட்ன்றது நாங்க எப்பயுமே அந்த சைடு எனக்கு ஸ்ட்ராங், நான் இங்காலி பக்கம் என்ன செய்தாலும் எனக்கு ரைட் ஸ்ட்ராங். அப்ப ஏன் முதல் ஸ்ட்ராங் சைட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம்? முதல் வீக்கான பக்கம், முதல் இடது பக்கம் தொடங்கலாம். ஏன்னா அந்த பக்கம் தான் எனக்கு வீக், அந்த பக்கம் தான் எனக்கு நிறைய தேவை. முதல் அங்காளி பக்கம் செய்யலாம், பிறகு இங்காளி பக்கம் செய்யலாம். ஆனா இதுல என்ன முக்கியமான தாற்பயம் சொன்னா, நாங்க வலது கையை அசைக்கிறோம்டா எங்களோட இடது மூளையும், இடது கையை அசைக்கிறோம் இல்ல இடது காலை அசைக்கிறோம்டா எங்களோட வலது மூளையும் வேலை செய்யும். அந்த பக்கம் எந்த மூளை வேலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மூச்சு சுவாச காற்றும் வேலை செய்யும். அதனாலதான் எப்பயுமே எங்களுக்கு உடம்புக்கு ஒரு உற்சாகம், உடம்புக்கு ஒரு வெக்க தேவை என்றா எங்களோட சூரிய நாடி வேலை செய்யணும். சூரிய நாடி என்றது எங்களோட வலது பக்கம், அதாவது ஹீட். எங்களோட லெஃப்ட் என்றது சந்திர நாடி, அது கொஞ்சம் கூல். அப்ப அது மைண்ட், அது மைண்ட் சம்பந்தமானது, இது புத்தி சம்பந்தமானது. அப்ப ரைட் சைட் நாங்க எங்களோட நாடியை நாங்க ஆக்டிவ் பண்ணணும்னா லெஃப்ட் சைட் இனிஷியேட் பண்ணணும். அதான் நீங்க சொன்ன பதில். நாங்க லெஃப்ட் சைட் முதல் தொடங்கினோம்னா எங்களோட ரைட் சைட் கூட வேலை செய்யும். அப்ப எங்களோட உடம்பு கொஞ்சம் குயிக்கா, கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகும், கொஞ்சம் வார்ம் ஆகும். அதனாலதான் அந்த பக்கத்துல இதேதான் எங்களோட மூச்சு பயிற்சியிலையும் நாங்க வலது பக்கம் தான் நாடி சுத்தி சேர்ந்தா முதல் இடது பக்கம் எங்கே இருக்கணும் பூரி இடத்திலே அங்கே அதிசய யாக்கைக்கு அழிவில்லை, அங்கே எடுத்ததும் விட்டளவும் செய்யும் சங்கையை குறிக்க தலைவன். எங்கே இருந்தாலும் பூரி இடத்திலே இடது பக்கத்தால நடந்து வலது நாசி. மூச்சு பயிற்சிக்கும் அதே மாதிரி தான் வரும். ஆனா இது ஒரு கன்செப்ட். ஆனா எனக்கு இப்ப கிளாஸ்ல ஆக்கள் வைக்கணும், அவளுக்கு ரைட் நீ வீக், லெஃப்ட் நீ வீக் அல்லது ஹிப் வீக்னா ஜஸ்ட் ஸ்டார்ட். முதல் உங்களுக்கு ஆசனத்தில் ஒரு நம்பிக்கை வரணும், என்னால் அசையலாம்ன்றதுக்கு உங்களுக்கு எந்த பக்கம் வசதியும் அந்த பக்கம் தொடங்கணும், வசதி இல்லாத பக்கமும் செய்யலாம். இது ரெண்டு விதமாவும் பிராக்டிக்கலா நாங்க பாக்கல மாத்தி மாத்தி வரும். ஆனா தியரியா நீங்க கேட்டது மாதிரி தான் இடது பக்கம் தான் கூடுதலா தொடங்கும். நன்றி. நன்றி உங்களோட கேள்விக்கு. முதலாவது கேள்விக்கான விட
அது ஒரு அது கதைக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கலானதுதான். பட் என்ன நடந்ததுன்றதை மட்டும் நான் சொல்றேன். ஸோ திருமூலர் வாழ்ந்த காலத்துல வந்து திருமூலர் கன்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அன்பே சிவம், உள்ளம் பெரும் கோயில், உள்நுடம்பு ஆலயம், சிவனும் ஜீவனும் ஒன்று, எல்லாம் நமக்குள்ளதான், அங்கே என்னவோ இங்கேதான், நடமாடும் அன்பருக்கும் படமாடும் அன்பருக்குன்ற ஒரு பாட்டு இருக்கு. அதாவது அங்கே ஒரு படத்துல வச்சு நீ படத்துல இருக்கிற கடவுளுக்கு விழா செய்தியே, அதை விட இந்த நடமாடுற தெய்வங்கள் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம பசில இருக்கணும், அங்க கொடுக்கறத நீ இங்க கொடுத்தா அதையும் இங்கேயும் தெய்வம் தான். அப்படி அந்த நிறைய ஒரு 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 வித்தியாசமான கன்செப்ட சொல்ல வழி கிடைக்கல. அதால அந்த காலத்துல இது எனக்கு எந்த குரு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கோயில்கள்ல பிராமணர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எதிர்ப்பு. இவரால இந்த சனங்கள் சாமி கும்பிடுறது, கோயிலுக்கு வாரது, இப்படியான நடவடிக்கைகளை வந்து குறைக்கணும். ஏன்னா இவர் எல்லாம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்ல வலிக்கிற ஆக்கள் வழியில போக மாட்டேன், எல்லாம் எனக்குள்ளதான் இருக்க போகுது என்ன வந்தோடனே அந்த ஒரு காரணத்தால அந்த திருமந்திரம் வந்து அதை அடைக்கணும், அதை அமர்த்த வேணும் என்று சொல்லி ஒரு காலத்துல அதுக்காக நிறைய அதுக்கான விஷயங்கள் நடவடிக்கை எடுத்துதான் அதுக்கு பிறகு இந்த கூடுதலா கொஞ்சம் திருக்குறளையும் பகவத்கீதை பக்கமும் கூடுதலா நாட்டி இந்த ஆகமங்களை சீரமைக்கிறதுக்காக இதை வழியில தள்ளணும். இது உள்ளுக்கு வந்தா மிச்சம் எல்லாம் வழியில போயிடும், குழப்பம் கெட்டு போயிடும் என்ற ஒரு கன்செப்ட் இருந்தது. அதனாலதான் இன்றைய வரைக்கும் அது வந்து நிறைய இடங்கள்ல கோயிலுக்கு வாரதில்லை. இதை விட நிறைய விஷயம் சொன்ன ஒரு திருவாசகம், அதுல இருக்கிறது திருவாசகத்துக்கு ஒரு வீட்டுல எப்பயுமே நான் நினைக்கிறேன்னா தமிழாக்கள்னா திருக்குறளும் திருவாசகம் இருக்கணும். ஒன்று தமிழை குறிக்குது, ஒன்று சமயத்தை குறிக்குது. ஆனா அதுவும் இல்லைத்தான். அதை நாங்க சொல்லுவோம். ஆக்கள் இப்ப நிறைய பேர் சொல்லிக்கிற பெரிய ஆக்கள் பெரிய பேச்சாளர்கள் என்ன சொல்லினோம்னா அதை அட்லீஸ்ட் வீட்டு சாமியறையிலையாவது வச்சிருக்கோம். வாசிக்காட்டியும் பரவாயில்ல, அது சாமியறையில இருக்க கண்ணிலையாவது படும். அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி ஒரு புத்தகம் இருக்கு, இப்படி ஒரு புத்தகம் இருக்கு, இப்படி இருக்குன்னா அது கூட இல்லாத ஒரு காலம் வந்துரும்னு சொன்னவன். ஸோ இதுதான் அந்த திருமந்திரம் அதிக அளவுல போகாத காரணம். அது ஒரு காலத்துல மேபி ஒரு சேஞ்ச் வரைக்கும், ஒரு ரெவல்யூஷன் வரைக்கும் கோயில்கள்ல வைக்கலாம், கோயில் அதை பற்றி கதைக்கலாம் என்ற அவற்றை கன்செப்ட் நிறைய கோயிலுக்குள்ள இல்ல. கோயிலே இங்கதான், கோயில் எனக்குள்ள தான் இருக்குது. அதனாலதான் அது கோயில் உனக்குள்ளதான் உள்ளுக்கு இருக்குது. அந்த ஒரு ஆலயம் எனக்குள்ளதான் எல்லாம் இருக்கு, ஆன்மா ஆலயக்கிற இடம் எல்லாம் இங்கதான் இருக்குன்னு சொன்ன அந்த காரணத்துக்காண்டி அது விட்டு. அதே மாதிரி அந்த காலத்துல அதே டைம்ல வந்த நிறைய சித்தர்மார்கள், எக்ஸாம்பிள் சிவவாக்கியர் சில பாட்டுகள் கூட இருக்குது. நட்ட கல்லை புட்பம் வந்து 4 நட்ட கல்லை தெய்வம் அண்டு 4 புப்பம் சாத்தி சுத்தி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதுடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி கரைச்சுவே அறியும். அப்படியே நிறைய பாட்டுகள் அந்த காலத்துல. ஓகே, இதை கேட்டாலே நாங்க அந்த பக்கம் ஓகே எங்களோட பக்கம் கொஞ்சம் அதுக்கான ஆர்வம் உள்ள ஆக்கள் வழியில வந்துருவினோம். அப்ப அதை நிவர்த்திக்கு இப்படியான விஷயங்களை கொண்டவர் எல்லாம் வந்து அப்படியான ஒரு கன்செப்ட். அதான் நான் சொன்னேன், ஆரம்பிக்கல சொன்னேன், திருமூலர் 2 விதமாகவும் இருந்தவர், சித்தராகவும் இருந்தவர், நாயன்மார்களையும் பொருந்தக்கூடிய ஒரு ஆள். அடுத்த கேள்வி, நீங்க இந்த ஆசனங்களை பற்றி கேட்ட நீங்கள், யோகா வந்து ஒரு குட் திங். யோகா வந்து வர்றதுக்கு முதலும் வருமுன் காக்கும் ஒரு உன்னத ஒரு விஷயம். அது கலை என்னும் சொல்லலாம், சயின்ஸ் என்னும் சொல்லலாம், மாற்று மருத்துவம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்த பிறகும் இப்ப நீங்க போயிட்டீங்க, நீங்க சர்ஜரி செய்யலாம், ஹார்ட்டுக்கு ஏதாவது செஞ்சலாம், அது மாத்திருவினம். ஆனா இது திருப்பி வராம இருக்கிறதுக்கு உங்களோட மெடிசின்ல என்ன உங்களுக்கு தந்தவை என்றா அது 2-3 விஷயத்த நீங்க யோசிக்கலாம். மருந்து கொடுத்துருக்கீங்கன்னா, பிளட் தின்னர் கொடுத்துருக்கீங்கன்னா அது. ஆனா உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி திருப்பி மாறினா திருப்பியும் வரலாம், கேரண்டீடு இல்ல, திருப்பியும் வரலாம். ஆனா யோகால ஒரு விஷயம் இருக்குது, திருப்பி வராம. அதான் அந்த ஈஸ்டர்ன் மெடிசின்ல எல்லாமே அப்படித்தான். அது ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும், பிறகு அதை வந்து உங்களை வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு, உங்களோட ஹெல்த்தை கண்டினியூ பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணு. சரிதானே? அப்ப யோகால வந்து நீங்க ஆசனங்கள் செய்யலாம். உங்களுக்கு என்ன சர்ஜரி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அது நீங்க ஒரு டீச்சர்கிட்ட ஒரு குருட்ட முறையா படிக்கலாம், அவங்க சொல்லுவீங்க. ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட 1 or 2 இயரால என்னால ஜாயின் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் 40-50 வயசுல, 65-70 வயசுல கூட அவர் வந்து ஜாயின் பண்ணி சிரசாசனம் கூட செய்விட்டான். அது தனிப்பட்ட, அதுக்குதான் நீங்க சொன்னதான் உள்ளத்தாலதான் வாழ்றேன்னு சொன்னீங்களோ, அங்கேயும் அந்த வில் பவர் தான் வரும். அதே சின்ன ஒரு வால்வுல ஒரு சின்ன ஒரு சர்ஜரி செஞ்சாலும் கூட எல்லாம் பயமா இருக்கும். அப்படியான ஆக்கள் எங்களுக்கு மூச்செடுக்க கஷ்டம், வேர்க்குது, விடக்குது, படபடக்குதுன்னு சொன்னா அந்த ஆசனங்களை நாங்க நிப்பாட்டணும். சாதாரணமா இது உங்களுக்கு சர்ஜரி செஞ்ச வழியா நீங்க யோசிக்கிறீங்க. சர்ஜரி இல்லாட்டி ஒரு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை ஒன்றுமே எங்களுக்கு டிடெக்ட் பண்ணாமலே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. டப்புன்னு போயிடுவோம், சில பேருக்கு டப்புன்னு அது பிரச்சனையில முடியும், அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு இவ்வளவு இருந்ததான்னு.
ஆனா நாங்க செய்ய தெரியும், ஒரு ஆசனம் செய்ய எனக்கு படபடக்குது, வேர்க்குது, எனக்கு இது நார்மலா இல்ல என்று சொன்னா அது எனக்கு உரிய ஆசனம் இல்லை. அதனாலதான் ஸ்திரம் சுகம் ஆசனம், எது எனக்கு வருதோ எது எனக்கு வசதியா இருக்கோ அதைத்தான் செய்யணும். எல்லாத்தையும் செய்ய முடியும். அதுக்குத்தான் ஒரு ஒரு குரு மூலம் கேட்டு என்ன உடம்பை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவர் உங்களை பார்ப்பாரு. நாங்க ஆன்லைன்ல செய்யறது நல்லம்தான், யூடியூப்ல நல்லம்தான். அது எனக்கு யோகா தெரிஞ்சா நல்லம், தெரியாத வரைக்கும் என்ன குரு பார்க்க மாட்டார், நான் தான் அவரை பார்க்கிறேன். அவர் என்ன பார்க்க மாட்டார், என்ன மூச்சை பார்க்க மாட்டார். நான் அசைறத பார்க்கலாம், என்ன மூச்சை பார்க்கறதுக்கு அவர் கிட்ட நிக்கணும், பக்கத்துல நிக்கணும். இதெல்லாம் கலை மாதிரி தொட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் தொட்டு சொல்லலாம். நீங்க கேட்டுத்தான் செய்யணும். பொதுவா எல்லா ஆசனங்களும் கூடிய அளவுல செய்யலாம், அமைதியா அளவோட அந்தரப்படாம செய்யலாம். சூரிய நமஸ்காரம், சின்ன சின்ன ஆசனங்கள் செய்து மிச்ச மசில்ஸ் எல்லாம் ஒர்க் அரௌண்ட் பண்ணி மிச்சம் இப்ப தனியா இதே மட்டும்தான் இப்ப இதயத்துலதான் எனக்கு கோளாறு, என்னென்ன மிச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆசனம் வந்து ஓவராலா எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ண. ஸோ அதனாலதான் நீங்க அது ஒரு செலக்டிவா செய்யலாம், பொதுவா செய்யலாம். நிறைய ஆசனங்கள் செய்யலாம், சில ஆசனங்கள் தவிர்க்க வேணும். அது உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் தெரியாம ஒரு பொதுவான இடத்துல நான் அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. நல்ல கேள்வி. நான் முதலே அந்த விளக்கத்துல சொன்னதுக்கு இப்ப கேக்குதா உங்களுக்கு எப்படி சவுண்ட் குறைவா கேட்குதுன்னு எனக்கே தெரியல. நான் இதுல இருந்தா நான் ஒவ்வொரு நாளும் வகுப்பு செய்யலைன்னா ஒரு நாளும் எனக்கு அந்த சிக்கல் இருக்குல்ல. சரி, பார்க்கலாமா? சோ நான் முதல் சொன்னது போல என்னென்ன தவிர்க்க வேண்டும், என்னென்ன கடைபிடிக்கணும், அதுக்கு பிரதான ஆசனம். சில பேர் யோகா கிளாஸுக்கு போயிடும், அது வந்து ஒரு பியோர் ஆசனம். யோகான்றது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கலை, ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஞ்ஞானம், ஆன்மீகம் சார்ந்த மருத்துவத்திலேயே கடைசி நேரம் ஏதாவதுண்டா டாக்டரே அந்த இந்தியா படங்கள்ல காட்டுற மாதிரி கைவிட்டா கடவுளை பிரார்த்தித்துக் கொள்ளுங்க, எல்லாம் அவன்கிட்ட தான் என்று சொல்லிவிடும். கடவுள் தான் இன்னைக்கு காப்பாற்றணும், இல்லாட்டி நல்ல தமிழ்ல சொல்லிவிடும் உயிருக்கு ஆபத்து இல்லை, அது உயிர் போயிடும், உடம்பு போயிடும், உயிருக்கு போயிடும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த மருத்துவம், எங்களுக்கு சில நேரம் மருத்துவம் வேலை செய்யணும்னாலே ஆன்மீகம் தான் தேவை. நம்பி சாப்பிட்டா சும்மா சாப்பிடுற ஒரு மாவுருண்டை கூட எங்களுக்கு மருத்துவமா மாறுகின்ற மாதிரி அவையில் சில நேரம் யோகா ஏன் அவைகளுக்கு பிள்ளையா வேலை செஞ்சிருக்கலாம். காரணம் வந்து அவைகள் எப்படி ஒரு குருமூலம் படிச்சினமா இல்லாட்டி என்ன மாதிரி செஞ்சினோம். சில பேர் தங்கடப்பாடுல புத்தகங்கள் வீடியோ பார்த்து செய்யணும், இல்ல சில நேரம் மற்றது ஒன்றும் கடைபிடிக்கிறது இல்லை. அதாவது நான் சொல்றேன், பழக்க வழக்கங்கள் எல்லாம் தாறுமாறா இருக்கும். ஆனா யோகா போறோம், உடம்பு ஆசனம் பாதி ஆகாரம் பாதி. யோகா வேலை செய்யணும்னா 50% தான் யோகா, மிச்சம் 50% சாப்பாடு. இதுதான் முதலும் சொன்னா, திருப்பியும் அதான் சொல்றேன். இல்லாட்டி யோகா வேலை செய்யாது. ஏன்னா இந்த உடம்புல இருந்துதான் அது வருது, அதுக்கு வழி ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லை, சரிதானே? ஸோ அதால வந்து நிறைய காரணிகள் இருக்கலாம். அது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் அதே மாதிரி ஒரு கன்செப்ட் எல்லாருக்கும் எல்லாம் பொருந்தாது. யோகா வந்து எல்லாருக்கும் சரியானதா இருக்க போறதும் இல்லை. சில பேருக்கு அது ஒத்து வரா. ஏன்னா உடம்புல ஏற்கனவே என்னென்ன பிரச்சனை, முதல் சொன்னதான் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே நிறைய நேரம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க எல்லாரும் செய்யறோம்ன்றது நாங்க நிறைய இந்த ஆன்லைன்ல பார்த்து, இந்த சோசியல் மீடியா பார்த்து, பீட்ரூட் ஜூஸ் அடிச்சு குடிக்கிறது, அதுகளை கரைச்சி குடிக்கிறது, அந்த டயட் செய்யறது, இவ்வளவு மணத்தையாலும் சாப்பிடாம இருக்கு, அதெல்லாம் பொது. அதுல போடுறது எல்லாம் அங்கேயோ இருக்கிறதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி 1-2 பேர் மெடிக்கல் டாக்டர் போடுவினோம். அதுவும் எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலா பொருந்தாது. ஏன்னா எந்த இண்டிவிஜுவாலிட்டி 5 பிள்ளை இருந்தாலும் வீட்டுல அம்மா ரொட்டி சுட்டா ஒன்றுக்கு பிடிக்கும், ஒன்றுக்கு கொஞ்சம் உரைப்பா சம்பல் வேணும், ஒன்றுக்கு சீனி வேணும். அப்ப கடைசி மட்டும் பொருந்தாது. எனக்கே நேற்று பிடிச்ச டேஸ்ட் இன்றைக்கு பிடிக்காது. அப்போ அது பொதுவானதுதான். அதை நான் தனிப்பட்ட ரீதியில எனக்கு எடுக்கிறது பொறுத்ததுக்கு எந்த டீட்டெயில் எனக்கு தான் தெரியும். அதை பற்றி கொண்டுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். மற்றது நாங்க குண்டலினி யோகா செய்றீங்களான்னு கேட்டீங்க. நான் செய்யற யோகா எனக்கு பின்னுக்கு இருக்கிற மகாவதார் பாபாஜின்ற கிரியா யோகா. யோகால நிறைய வகை இருக்கு, ஆனா அடிப்படையில எல்லாம் உண்டைத்தான் சேரும். எல்லா நதியும் கடல்ல சேர்ற மாதிரி பொதுவாக நிறைய யோகா இருந்தாலும் சிலது வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகி யோகா வந்து ஒரு பிசிக்கல் நீடா வந்துட்டுது. அது உடம்புக்கு தான், முழங்கால் நோ, பேக் பெயின். இங்க என்னட்டு ஒரு 50 பேர் கிளாஸுக்கு வரணும்டா 45 பேர் ஏதாவது பிசிக்கல் கண்டிஷனுக்கு தான் வரணும். 6வது யோகால தான் ஆன்மீகத்தை தேடி வாரன், மன நிம்மதியை தேடி வாரன், முக்தியை தேடி வாரான்டா வாய்ப்பே இல்லை. ஏண்டா நாங்க கும்பிடும் போதே நாங்க கேட்டதில்லை முக்தி தான்னு சொல்லி, நாங்க வேற ஏதாவது தான் கேட்போம். அப்ப பிசிக்கல் நீட் தான். டாக்டர் சொன்னார் நீக்கு போங்க, பேக்குக்கு போங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வராக்கள் இப்பதான் வரவழைக்கிறோம், இப்பதான் ஸ்ட்ரெஸ் அதுன்னு வரலாம். ஆனா இதெல்லாம் சேர்ந்து இல்ல, நான் ஒரு வெல்பீயிங்க்கு வரேன். யோகா இஸ் நாட் ஃபிட்னஸ், யோகா இஸ் நாட் ஃபிட்னஸ், யோகா இஸ் நாட் வெல்னஸ். அது ஃபிட்னஸும் இல்ல, வெல்னஸும் இல்ல. யோகா இஸ் ஒன்னஸ். நான் யார் என்று அறிகிறது தான் யோகா. ரமண மகரிஷி சொன்ன மாதிரி நான் யார் என்று தேடணும். ஆனா யோகா வந்து இப்ப வேற கான்செப்டுக்குள்ள நீங்க ஒரு மால்ல போனாலே, லுலுலெமன் கடையில போனா யோகா மேட்டு அது வேணும், இது வேணும், இது வேணும். யோகா ஒரு ஃபேன்சி டேர்முக்குள்ள போயிடுச்சு.
சரிதானே? அதுவும் ஒரு ஒரு விதத்துல பரவாயில்லைன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் யோகாண்டு ஒரு விஷயத்தையாவது ஆக்கள் கேட்கணும். ஆனா அடிப்படை யோகா சித்தர்மார் காட்டின முறையான வழியான அஷ்டாங்க யோகம் யோகம். அதாவது நீ இறைவனை அடையிறதுக்கு சரியை என்ற ஒரு மார்க்கம் இருக்கு, கிரியை என்ற ஒரு மார்க்கம் இருக்கு, யோகம் என்று இருக்கு, ஞானம். இது இறைநிலை அடைகிறதான். இறைநிலை அடைகிறேன்டா நான் போய் சிவன் மாதிரி காட்சி அளிக்கிறேன் இல்லை. எந்த நான் உணர்ந்தாலே நான் இறைநிலை அடைந்ததுதான். நான் யார் என்று தெரிஞ்சாலே இறைநிலை தான். ஸோ அதால ஒவ்வொரு டைப் ஆஃப் யோகா இருக்கு. நாங்கள் செய்யறது கிரியா யோகம். 18 ஆசனம், 18 அந்த ஆசனங்கள் இருக்குது. அது குண்டலினி கிரியா யோகம் என்று தான் அதை சொல்லுவினோம். அதுக்காண்டி எனக்கு ஒரு குண்டலினியும் வலும்பேல. நான் உண்மையானது தான் சொல்லணும். எனக்கு என்ன நான் பெற்றதை தான் சொல்லலாம். எனக்கு ஒன்றும் கிடைக்காத விஷயத்த குருடும் குருட்டாட்டம் போட்ட மாதிரி நான் ஒருத்தருக்கு போய் சொல்றேன். எனக்கு அந்த குண்டலினி என்றது நான் கொஞ்சம் அங்க இங்க ஃபீல் பண்ணியிருப்பேன். என் எனர்ஜியில நான் ஃபீல் பண்றேன், என் தாட்ஸ்ல ஃபீல் பண்றேன். ஆனா சித்தர்மாருக்கு எங்களை விட ஒரு குறிப்பு சொல்லுவேன், எங்களை விட 10% தான் அவன் குண்டலினி கூட. அவையில் ஒரு 10% கூடினவனையே தான் அவையில் சித்தர். எங்களை விட அவளுக்கு 10%. எனக்கு 100 மார்க்ஸ், அவளுக்கு 110. ஆனா சொல்லினா ஒரு 1% கூடினாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் என்றது. அதுக்காண்டி பைல்வான் மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரியான பலங்கள் என்றதை தாண்டி நீங்க எதையும் ஏற்றுக்கொள்ற தன்மை, எதையும் அக்செப்ட் பண்றது, நிறைய விஷயத்துல அந்த குண்டலினியை பார்க்கலாம். அது சில பேருக்கு உடல் சாரா நடக்கும், சில பேருக்கு மனம் சார்பா நடக்கும், சில பேருக்கு புராணா சார்பா நடக்கும். அப்ப எனக்கு அதுல நான் ஃபீல் பண்றேன், இந்த மூச்சுல இந்த தன்மை, எனக்கு எவ்வளவு நேரம் மூச்சு வச்சிருக்கலாம், இந்த உடம்புல இருக்கிற விஷயங்கள், இந்த மைண்ட்ல இருக்கிற விஷயங்கள். அப்ப இன்னும் குண்டலினி போக வேணும். குண்டலினி வந்துட்டுதான் கேட்டா இல்ல, அது வரும் போகும். சூடு ஆட்டின அடுப்பு மாதிரி கொஞ்ச நேரத்துல அடுப்பு சாட்சி எடுத்தாலும் அந்த அடுப்பு சூடாத்தான் இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கு, பிறகு ஒரு 1/2 மணி நேரத்துல சூடு போயிடும். அப்ப யோகா செய்யற அந்த நேரங்கள் அந்த குண்டலினி மேல வரும். அந்த நேரம் முகத்தை கூட பார்த்தா கூட ஒரு பொலிவா சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி. ஆனா பிறகு பழைய சாப்பாடு, பிறகு வீட்டுல இருக்கிற சாப்பாடுகள், வீட்டுல இருக்கிற சிந்தனைகள், எண்ணங்களோட அது மலங்கடிச்சிடும் வேலைப்படுவது. திருப்பி பின்னேரம் யோகா செய்யல அது வரும். இப்படியே ஏத்துறதும் இறக்குறதும் இருக்கு. அது ஆசிரமம் மாதிரி ஒரு முழு நேரமா அதா இருந்து ஒரு பிரம்மச்சாரியம் கடைப்பிடிச்சு அப்படி போனா ஏத்தி கொண்டே போகலாம். ஆனா இது நாங்க ஏத்தினாலும் திருப்பி வெளியில வரணும். ஏழு சக்கரத்தாலையும் எங்கட சுஷுமா மேல போனாலும் வீட்டுல இருக்கிற வைஃப் என்னங்க என்று கூப்பிட்டா எல்லாம் கீழே வந்துடும். உணவில்லாம வாழ்ந்திருக்கணும். அதுக்கு எவிடன்ஸ் கூட இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா இந்த புத்தகம் இருக்குது, ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தலைகளை தெரியவதற்கு ஒரு யோகியின் சுயசரிதை இருக்கு. இதுல இந்த யோகானந்த பரமஹம்ச அமெரிக்கா கலிபோர்னியால அவர்கிட்ட வாழ்ந்தவர், சமாதி எல்லாம். அந்த புக்ல ஒரு சாப்டர் நாங்கள் தலைக்கிறது எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. அதன்படி இதுல ஒரு லேடி, அவ சரியான குண்டு, பயங்கர குண்டு. அவன் மாமியார் ஒரே போட்டு ஒரே பேசி, அவ போட்டு ஒரே அந்த பாடி ஷேம் பண்ணி கொண்டிருக்க. ஒரு கட்டத்துல அவ சொல்லிட்டா, இனிமேல் அன்னைக்கு ஏதோ நிறைய சாப்பாடு செஞ்சுவா, இனிமேல் நான் இந்த சாப்பாடே வாழ்க்கையில் தொட மாட்டேன். அந்த வரைக்கும் உண்ணாத யோகி. எத்தனையோ வருஷம் எனக்கு இந்த புத்தகம் பழசா படிச்சு நிறைய வருஷம், 13 வருஷமோ 20 வருஷம் சாப்பிடாமையே இருக்காரு. இதுவரைக்கும் சாப்பிடல, நல்லா ஆரோக்கியமா இருக்கிற அவரை இவர் மீட் பண்ணி இதுல ஒரு சாப்டரா எழுதியிருப்பார். அந்த உண்ணாம இருந்தவ அவளுக்கு என்ன நடக்கும்டா, இந்த காற்றுல எல்லாமே இருக்கு, இந்த காற்றுல தேவையான எல்லாம் இருக்கு, எங்கட கண்ணுக்கு தெரியல. ஆனா சில மெஷின்ஸுக்கு அது கண்டுபிடிக்கும், டிடெக்ட் பண்ணும் இந்த காலத்துல என்ன இருக்கு. அப்படி கோவிட் வைரஸ் எங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா வைரஸ் இருக்கான்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறது தானே. அது மாதிரி இந்த காலத்துல ஹைட்ரஜன் எங்களுக்கு தேவையான அவ்வளவும் இருக்கு. இப்ப யோகிமார் லெவிடேஷன், யோகிமார் மேல பறக்கினோம்னா ஒரு பலூன் சும்மா ஊதின பலூன் கீழே நிற்குது, அதே ஹைட்ரஜன் போட்ட பலூன் மேல பறக்குது. ஒரே பலூன் தான், ஆனா காற்று மாற அதுவும் பறக்குது. அதே மாதிரி அவையில இந்த காற்றுல பிரிச்சு சரியான காற்று எடுத்து அவை இந்த சேனல் பண்ணிக்கல, அது அப்படியே அவளுக்கு லெவிடேஷன் பண்ணலாம். அதே மாதிரி பசி இல்லாம இருக்கணும் என்றாலும் அவர் அந்த பிராணாவில அந்த விஷயங்களை எடுத்து செய்யணும். இது எல்லாருக்கும் சாத்தியப்படி இல்லை. இது எல்லாமே ஒவ்வொருத்தருண்ட கர்மா, ஒவ்வொருத்தருண்ட பிளஸிங். கடவுள் என்னத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்து நினைக்கிறதோ அதுக்கு ஒவ்வொருத்தர மூலமா எடுத்து செய்வார். அதுக்காண்டி அவருக்கு வந்தது எனக்கு வரணும் இல்லை. யோகால இவ்வளவு பேர் எவ்வளவோ சாதிச்சிருக்கணும். அதே தான் நானும் யோகா 26 வருஷம் செய்யறேன். எனக்கு கிடைச்சதாண்டா, எனக்கு கிடைச்சது வேற யாரு, எனக்கு கிடைச்சது அதுல கொஞ்சமா இருக்கலாம், ஆனா எனக்கு கிடைச்சது அவளுக்கு கிடைக்காம. சில பாம்புகள் கூட ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி யார் அந்த ஆத்தர் யார் சார்?
பரமஹம்ச யோகானந்தா. பரமஹம்ச யோகானந்தர். ஜனகானந்த யோகானந்த். நோ, பரமஹம்ச. பரமஹம்சர். இது கொழுப்பு சம்பந்தமான விஷயம் இல்ல. ஏண்டா கொழுப்பு மேபி நீங்க ஒரு மாசம் தாக்கு பிடிக்கலாம். உண்ணாவிரதம் இருந்து இறந்தாக்கிற கதை கூட சயின்ஸின் படி நீங்க சாப்பாடு இல்லாட்டி 21 நாள், தண்ணி இல்லாட்டி 14 நாள், மூச்சு இல்லாட்டி 3.5 நிமிஷம் தான். ஆனா இது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஞ்ஞானம். கொழுப்பு எவ்வளவு தான் உங்களுக்கு உதவி செய்யும். கொழுப்பை தாண்டி மைண்ட் இருக்குது. இப்ப யாருக்கும் விரதம் இருக்கிறாரு. ஏன் எல்லாரும் கொழுப்பத்தான் உணமா தான் இருக்கிறோம். விரதம் இருந்தா அந்த சக்தியை 6 நாள் பிடிக்கிறாங்க. இதுக்கு மைண்ட் பவர் தேவை, இதுக்கு வில் பவர் தேவை. அது உடம்புக்கு அப்பாற்பட்டது. அதான் முதலே சொன்னது, உள்ளத்தின் உறுதிதான் வாழ்க்கையின் ஆரோக்கியத்தின் காரணம். கொழுப்பு உதவி செய்யும் தான். அது அந்த கதையை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அது ஒரு எத்தனையோ வருஷ காலமா இருக்கிறான். இப்பயும் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறான். அதுக்காண்டி அவன் நோஞ்சான்னா தடி பிடிச்சு கொண்டு நினைக்கல. அவ ஒரு யோகி நிலையில, அந்த யோகி நிலையில இது எல்லாத்தையும் தான் சொல்லுவினம் சித்திகள் என்று. அட்டமா சித்திகள், லகிமா மகிமா மகிமான்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவ்வளா பெரிய மலையை தூக்கிட்டு போனாருண்டா அது சித்தி. அது எல்லாருக்கும் கிடைக்க போறது இல்ல. கிருஷ்ணர் மலையை தூக்கினார், எப்படி மலையை தூக்கினார். இந்த கதையை நீங்க வாசிக்கணும். இந்த புத்தகம் ஒருத்தரும் சொல்லுவினோம். ஒரு ஆளுடைய வாழ்க்கையில நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஆன்மீகவாதி சந்திச்சுக்கிறோம். தான் திருவாசகம் படிச்சிருக்கிறேன், பகவத்கீதை படிச்சிருக்கிறேன், திருப்புகழ் படிச்சிருக்கிறேன். அதுல ஒன்றுலயும் கிடைக்காத திருப்தி இந்த புக்ல கிடைச்சேன்னு சொல்லுவினோம். இந்த புக் ஒரு பெரிய ஃபேமஸான புக். உங்களோட கையில நான் ஃப்ரீயா கொடுத்தாலும் உங்களுக்கு நாளைக்கே கிடைச்சாலும் நீங்க வாசிக்க மாட்டீங்க. அதுக்கும் ஒரு பிராப்தம் தேவை. ரஜினிகாந்த் கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லுவார், 18 வருஷமா எத்தனை வருஷமா இந்த புத்தகம் தன்னுடைய இருந்து நான் வாசிக்க. ஆனா எடுத்தா முதல் 2 சாப்டர் போரிங்கா இருக்கு. நீங்களே வச்சுட்டு போயிருவீங்க. பின்னுக்கு தான் கதை சூடு பிடிக்கும். ஒரு நாள் இரவோடையே வாசிச்சு முடிப்பீங்க. அந்த ஸ்பாட் வந்தா அங்க இருக்கும் நிறைய கதைகள். இரவோட இரவா பாபாஜி அவருக்கு சொல்றதுக்காண்டி ஒரு அரண்மனையை உருவாக்குவார். இது வேடிக்கை தானா, இது போலி தானான்னு உண்மையா இருக்கு. அது உங்களோட நம்புற நோக்கத்துல நீங்க அதை வாசிச்சா இன்னொரு கேள்வி நான் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியா இருக்கலாம். பொதுவாக இந்த அறிவியல் வளர்ந்து வர காலத்திலையும் இளையோர் கூடுதலாக அறிவியலோட இருக்கைக்கே நீங்கள் இந்த முற்புறப்புகளோடையும் கர்மாவோடையும் ஆன்மீகம் என்ற விதமாக இதை மட்டுப்படுத்துவதன் மூலம் இதுல சொல்லப்படுற விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. எனக்கே கடவுள் நம்பிக்கையும் இல்லை, எனக்கு முற்புறவு பற்றிய நம்பிக்கை இருக்காது, ஆன்மீகம் பற்றிய எனக்கு அதுகள் ஒன்றும் இல்லை. ஆகவே இதை எப்படி ஒரு சயின்ஸாக இதை கொண்டு போகலாம் என்றதை பற்றிய கேள்விகளைத்தான் நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். என்ன கேட்க வந்தீங்க? இது ஆன்மீகமாக இல்ல, இது இந்த இப்போ இந்த முற்புறப்பு சொல்றது, கர்ம வினை என்று சொல்றது, கர்மங்களால் இதெல்லாம் நடக்கிறேன்னு சொல்றது சயின்ஸுக்கு, அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களா இருக்கும். அப்படி இருக்கே இந்த யோகாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு எல்லாரும் கேள்வி கேட்கக்கூடிய இளையோர் அறிவியல் ரீதியாக கேள்வி கேட்கிற நிலையெல்லாம் இருப்பேன். சும்மா எல்லாத்தையும் ஓம்படுறேன். ஆகவே அப்படியான நிலையில இந்த யோகான்ற கலையை அல்லது விஞ்ஞானமா இருந்தா கூட அது இப்படி இதுகளை இல்லாமல் கொண்டு போக முடியும் என்றுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, இப்ப நீங்க சொல்ற அறிவியல் அல்லாட்டி விஞ்ஞானம் என்றது இங்க எல்லாருக்கும் நான் ஆரம்பத்து சொன்னேன். எவிடன்ஸ் கப்பினோம். It doesn't mean absence of evidence is evidence is absent. உங்களுக்கு அதை உறுதிப்படுத்த முடியாட்டி அது இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அதை உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லாட்டி அந்த உபகரணங்கள், அந்த எக்யூப்மெண்ட் இல்லை. அந்த காலத்துல கீழே இருந்து பார்த்து செவ்வாய் கிரகம் சிவப்பண்ணு சொன்னது அதுதான் எங்களோட செவ்வாயில நாங்க கோயில பட்டு கட்டி இருக்கு. ஆனா இப்ப அது செவ்வாய்ன்னு சொன்னாலும் இப்ப நீங்க விஞ்ஞானம் சொல்லிருக்கல, விஞ்ஞானத்துல என்னத்தையும் ப்ரூவ் பண்ணினாலும் விஞ்ஞானத்தின் பார்ட் என்ன, விஞ்ஞானத்தின் பகுதிகளை நாங்க எடுத்து பார்த்தா அங்கே கூட என்ன இருக்கும்? பௌதீகம், ரசாயனம், விஞ்ஞானம், கணிதம். இதுதான் விஞ்ஞானத்துல இருக்கு. அதுல கணிதம் தான் மெயின். விஞ்ஞானம் சொன்னாலே அங்க கணிதம் தான். கணிதத்துல ஒரு விஷயம் இருக்குது. நீங்க ஒரு ஆன்சரை போடுறீங்க, ஒன்னால பிரிக்கிறீங்க, பெருக்கிறீங்க, கழிக்கிறீங்க, அதுக்கு ஒரு முடிவே இல்லை என்றோன்னா நாங்க அதுக்கு ஒரு இன்ஃபினிட்டி என்று வச்சிருவோம். முடிவே இல்லை, அதுக்கு ஆன்சர் இல்லாட்டி முடிவில்லி இஸ் ஆன்சர், இன்ஃபினிட்டி என்று சொல்லி. அப்ப அங்க ஒரு இன்ஃபினிட்டி இருக்குது, முடிவில்லைன்னு சொல்றோம். சரி, அதே மாதிரி இப்ப நான் ஒரு பொதுவா ஒரு கேள்வி கேட்டா உள்ளதுலேயே பெரிய நம்பர் எதுன்னு கேட்டா நீங்க சும்மா உதாரணத்துக்கு 5000 சொன்னீங்கன்னா நான் 5000 பக்கத்துல 1 போட்டா 5001 பெருசாயிடும்.
இல்ல உள்ளதுலயே குறைய நம்பர் எதுன்னு சொல்லி நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா நான் ஒன்றுக்கு பக்கத்துல -1 போட்டாலோ இல்லாட்டி 0.9 மைனஸ் போட்டாலோ அது சின்ன நம்பர். இதுல கடைசி மட்டும் போனா அப்ப இது கடைசி நம்பர்னா நீங்க என்ன கடைசி சொல்றீங்களோ அதுக்கு கூட ஒன்றை கழிச்சா அதுவும் கடைசி இல்லை. எது கூட சொல்றீங்களோ அதை தாண்டி நான் ஒன்று போட்டா அதுதான் கூட போய்கொண்டே இருக்கும், இங்கேயும் போய்கொண்டிருக்கும். அதுதான் எங்கட மெய்ஞானம் சொன்னது, ஆதியும் அந்தமும் இல்லாதது. இதுதான் அந்த கன்செப்ட். அங்க அதான் சொன்னது, ஆதியும் அந்தமும் இல்லாது. இதேதான் மேத்லயோ சயின்ஸ்லயோ சிலருக்கு ப்ரூவ் பண்ண முடியாட்டி இதுதான் ஆன்சர். அதுக்காண்டி விஞ்ஞான கன்செப்ட் எல்லாம் விஞ்ஞானத்துல ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்குத்தான் இதுக்கு பேரே வச்சது. இது ஆன்மீகம். இந்த உடம்பு, இந்த கண், இந்த காதை வச்சுக்கொண்டு எல்லா நேரமும் இந்த ஆன்மீகத்தை உணர முடியாது. அதுக்கு ஆத்மா என்ற ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணினாத்தான் புரியும். அதாவது திருமூல பாட்டிலேயே சொல்லியிருக்கு, வளராத வண்டு மலராத பூவில் மது உண்ண கண்டதா. பூவும் வளரையில, பூவும் விரியல, அந்த வண்டும் வளரையில, அது போய் அதுக்குள்ள தேனை உண்ட போனுச்சுன்னா கடைசியா இறந்து போயிடும். அதே மாதிரி அது ஒரு நிலப்பாட்டுல வரைக்கும் தான் புரியலாம். நீங்க கேட்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதுல எல்லாருக்கும் புரிய போறது இல்லை. அதை சயின்டிபிக்கா சொல்ல போய்க்கல சில எலிமெண்ட்ஸ் உடைபட்டு சென்றா நான் இப்ப சொன்ன மாதிரி யோகா வெஸ்டர்னைஸ் ஆகி யோகான்றது ஒரு பிசிக்கல், அங்க போனா எக்ஸசைஸ் உடம்பு குறிக்கலாம். ஆனா யோகா அது இல்ல. அதையே மிஸ் ஆனதுன்னு சொன்னா சயின்ஸ் என்று விளங்கப்படுத்த நிறைய விஷயத்துக்கு வைக்கல சிலருக்கு நீங்க செய்துதான் பார்க்கலாம், மாற்றம் வரும், நீங்க உணர்வீங்க, அவ்வளவு. நன்றி மாஸ்டர். மிகவும் அற்புதமான கேள்விகள், விளக்கம் இயல்பாகவே வந்து கொண்டிருக்கு. யாராவது கேள்வி கேட்கிறவர் ராஜி எக்கோ பண்ணது உங்களுடைய கேள்வி கேட்கிறவர் நன்றி. இன்றைய உரைய நீங்கள் யூடியூப்லையும் பார்க்கலாம். நன்றி மாஸ்டர். நன்றி சிவனேசன் சிலைய மாஸ்டர் அண்ட் யோகா மாஸ்டர். மிகவும் அற்புதமாக எல்லாரும் ஆவலாக கேட்டார்கள். அந்த அன்பே சிவம் என்ற கருத்து, அதை பற்றி ஒரு கொஞ்சம் சுருக்கமா மாஸ்டர் சொல்ல முடியுமா? அது அன்பே சிவம் சிவம் என்பது கடவுளைத்தான் குறிக்கிறதா அல்லது அந்த தத்துவம் அது என்பது? இல்ல, அதான் நான் சொல்றேன், அன்பு அந்த உணர்வு, அந்த உணர்வைத்தான், அந்த அன்புன்ற அந்த உணர்வைத்தான் ஒரு கடவுள் என்று சொல்லினோம். அப்ப நாங்க அது கடவுள் என்று எங்களை சமைத்து சொல்லிக்கல. எப்பயும் சிவம். இந்த திருமூலர் ஒரு 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 பெரிய ஒரு சிவன் ஃபாலோவர். அப்ப அவர் பாடின எல்லா பாட்டுலையும் சிவன் ஆணை, சிவன் இது நந்திங்கிற ஆணை, சிவன் ஆணையில தான் நான் பாடுறேன் கண்டி சொல்லிக்கல. அவர் என்ன சொன்னாலும் அது இப்ப சிவன். இப்ப சும்மா நாங்க சொன்னோம்டா, இப்ப நான் கதைக்கும் போதே இந்த குரு 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 என்று சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அங்கிருந்து வந்தபடியா நான் குரு 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 என்று சொல்லுவேன். அந்த குருக்கு என்ன பேர் நான் குரு என்றே வச்சுட்டேன். அதே மாதிரி அங்க அவருக்கு கிடைச்ச அந்த அறிவு தான் அவர் சிவம். அப்ப அந்த அன்பு என்றது ஒரு உணர்வு. அந்த அன்பு நாங்க எதுக்கு மேலேயும் வச்சிருக்கலாம், அது ஒரு உயிர் மேலேயும் வச்சிருக்கலாம். இதே புத்தகத்துல ஆட்டோபயோகிராபி ஆஃப் இந்த யோகி புத்தகத்திலேயே ஒரு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செய்வார் மரங்களை பற்றி. சொல்லுவார், இந்த மரங்களுக்கு உணர்வு இருக்கு, ஒவ்வொரு இலைக்கும் உணர்வு இருக்கு. நீங்க கிட்ட போய் அந்த இலைய பிக்க போறீங்கன்னு தெரிஞ்சாலே அதெல்லாம் ஒரு அந்த நடுங்க வலிக்கிட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அதை கிரியேட் பண்ணுதான். அதே நீங்க இந்த இலையை ஐயோ நீ வாடுறியா, நீ ஏன் வாடுற, உனக்கு என்ன குறை, நான் மருந்து போடுறேன், இல்லாட்டி பசலை போடுறேன், தண்ணி போடுறேன்னு தடவினா அந்த மரம் வளரும். இதைத்தான் ஊர்ல நாங்க கலைக்கும் போது சில மரங்களுக்கு பிள்ளை என்றே பேர் வச்சோம், தென்னம் பிள்ளை. அது ஆக்கள் இருந்தா தான் காய்க்கும். அந்த வீடு வரிச்சோடி பேருந்து அது காய்க்காது. ஆக்கள் பிளங்கினா தென்னம் பிள்ளை காய். நாங்க ஒரு ஸ்ரீலங்கால ஒரு இடம் வாங்கி எங்க ஐயா ஆசிரமம் மாதிரி யோகா செய்யலாம். அங்க நிறைய தென்னை மரம் இருந்துச்சு, வேலூராமா ரோட்டுல வெள்ளவத்தையில. அப்ப அந்த கம்யூனிட்டி சென்டர் எழுதைக்குள்ள கேட்டுச்சுன்னா அக்ரிமெண்ட், ஐயா கேட்டு இந்த தென்னை மரம் ஒரு 15-20 இருக்கே, இது காய்ச்சா என்ன செய்யறது? அவ சிரிச்சினேன், இது காய்ச்சே 15 வருஷமாச்சு, காய்ச்சா நீங்களே வச்சிருக்கோம் சொன்ன நம்ப மாட்டீங்க. நாங்க போய் வழியில இருந்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம். 4 மாசத்துல எல்லாம் ஓம் சொல்லி மந்திரம் சொல்லி கொட்டு தேங்க. அப்ப தேங்க அந்த விலை நினைக்கிறோம் ஸ்ரீலங்கால ஒரு கட்டத்துல நான் சொல்ல 2006-7 அந்த டைம்ல ஒரு $200 கிட்ட போனோம். அப்ப நாங்க அந்த தேங்காயை ஆக்களுக்கு எடுங்கன்னு சொல்ல ஒருத்தரும்
$70-80 எப்பயுமே அதே விலை போட மாட்டான் தானே எடுத்து. அதாவது பிள்ளை என்று பேர், கன்று என்று பேர், பிள்ளை என்று எல்லாம் பேர் வச்சிருக்கிறான். காரணம் என்னன்னா அங்க அன்பு என்ன ஒரு மரத்துக்கே அந்த உணர்வு இருக்கு. நான் கிட்ட போறேன், பிக்க போறேன். அதுக்குதான் சொல்லி நம்ம ஊர்ல சும்மா சொல்லக்கூடாது, மரத்தை பிக்காத, மரத்தை தட்டாத, இடிக்காத, மரத்தையே நாங்க காலால் துறையில, அதுக்கும் ஒரு ஜீவன் இருக்கு. அப்ப அன்பு என்றது எங்கெங்கே எல்லாம் இருக்குதோ அங்கே எல்லாம் சிவம். அந்த இடத்துல நீங்க ஒரு உணர்வைத்தான் உணர்வீங்க. அந்த உணர்வைத்தான் அவர் சிவம் என்று சொன்னார். அதான் அன்பே சிவன் என்ற பொருள். வழி அன்பு என்றது தனியே அந்த சிவன் என்ற உருவம் மாத்திரம் இல்லை. அது நீங்க அல்லாலையும் வச்சிருக்கலாம், ஜீசஸ்லயும் வச்சிருக்கலாம், ஒரு பொருள் மேலையும் வச்சிருக்கலாம், ஒரு உயிர் மேலையும் வச்சிருக்கலாம். இறுதியாக நான் ஒன்று கூற விரும்புகிறேன். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை தேவை என்று எந்த கோணத்தில் இருந்து நீங்கள் பார்த்தாலும், சாதாரணமாக எங்களுடைய நூல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், இப்போ திருவள்ளுவர் 1330 குறளை பாடியிருக்கிறார் என்றால், சாதாரண ஒரு மனிதன் அவ்வாறு செய்யக்கூடிய வல்லமை இருக்குமா? அவருக்கு ஒரு தெய்வீக சக்தி ஏதோ ஒன்று வந்ததினால்தான் இவ்வாறு பாடினார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதை பற்றி பரவாயில்லை. திருமூலர் கூட இவ்வளவு பாடல்களை சாதாரண, இப்போ நாங்கள் எல்லாம் எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ பேர் பாடுகிறார்கள். கண்ணதாசன் பாடின பாட்டுகள் ஏன் நிலையில இருக்குது என்று சொல்லுங்க பார்ப்போம். கண்ணதாசன் சிறந்த ஒரு உதாரணம். அவர் ஒரு ஆரம்ப காலத்தில் கம்யூனிசமாக பேசிக்கொண்டு வந்தவர், கடைசி காலத்தில் ஆன்மீகவாதியாக மாறினார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவர் பாடிய பாடல்கள் எல்லாம், சில பாடல்கள் அப்படியே தானாகவே வந்து கொட்டுமா. அதுக்கு எல்லாம் இப்போ அதே மாதிரி எத்தனையோ எங்களுடைய புராணங்கள், தேவார திருவாசகங்கள் எல்லாம் சாதாரண மக்கள் ஒரு பக்தி நிலையில் நின்று பாடிய பாடல்கள். எல்லாராலும் அப்படி பாட முடியாது. அப்போ எங்களுடைய இந்த தமிழ் மொழியில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாமே சாதாரண மனிதர்கள் ஒரு சக்தியால், என்ன சக்தி என்று நீங்கள் எப்படியும் செய்யலாம், இறை சக்தியாக பார்க்கலாம், என்ன இதென்றாலும் பார்க்கலாம். சிறந்த உதாரணங்கள் இதன் நூல்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, சாதாரண ஒரு மனிதன் இப்படி பாடக்கூடியவனா இருப்பானா? 10 வயது 3 வயதில் சம்பந்தர் பாடினார் என்றால் பாட்டு இருக்குது, விளங்கு. வேறு யாரோ பாடி போட்டு அதை வச்சார் என்றும் பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் பாட்டு இருக்கு, அங்கே சந்தர்ப்பம் இருக்குது, சூழ்நிலை அப்படி செய்யுது. அப்போ அது யார் அந்த சக்தியை கொடுத்தது? நீங்களே யோசித்து முடிவுக்கு வாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த பங்கு பற்றினரிடம் இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு chatல. Kindly let us know if Yoga Master has intro classes for. உங்களோட இது வடிவா கேட்க இல்லை, கொஞ்சம் பிளந்து பேசும். நீங்க மியூட் பண்ணலாம். என்னது இந்த ஒரு கேள்வி வந்திருக்கு யோகா மாஸ்டர்கிட்ட. பிகினர்ஸ் லெசன்ஸ் இருக்கான்னு சொல்லி கிளாஸஸ். இல்லை, அவரோட தொடர்பு போட்டு அவருடைய ஃபோன் நம்பரை கொடுங்க, அவை தொடர்பு கொள்ள. மாஸ்டர் சரிதானே நான் சொன்னது? நீங்க ஃபோன் நம்பரை இதுல போட்டு விடுங்க, நீங்க போட்டு விடுங்க. ஓகே, வேறு யாராவது கேள்விகள்? ஓகே, நன்றி. இன்று எங்களுக்கு வந்து இந்த பிரசன்டேஷன் தந்த சிவா சின்னையா மாஸ்டருக்கும் யோகா மாஸ்டருக்கும் பங்கு பற்றினவர்களுக்கும் கேள்வி பலரோடும் சந்திக்கின்ற இந்த கலந்துரையாடுகின்ற வாய்ப்பை தந்தமைக்காக வசந்தம் தமிழ் வெல்னஸ் சென்டருக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எங்களுடைய சமூகத்துக்கு இந்த வசந்தம் எவ்வளவோ விதமான விஷயங்களை செய்து வருவது அது ஒரு பெரும் பாக்கியம். எங்களுடைய சமூகம் எவ்வளவோ பலவான சிக்கல்களை மாட்டிக்கொண்டிருக்கிறது. தாயகத்திலும் நிலைமைகள் இப்பொழுது தலைகீழாக போய்விட்டன. திரும்பவும் அந்த நிலைமை வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ தெரியாது. இதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்தித்தால் எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வு ஓரளவுக்கு பாதிக்கப்படலாம். ஆனால் அதை சிந்திக்காமலும் இருக்க முடியாது. அது என்னென்றால் அதனுடைய அந்த உணர்வு, தாய் மக்கள், அந்த எங்களுடைய நாட்டு பற்று, அது எங்களை அப்படியாக வசப்படுத்தி இருக்கும். நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய மொழியும் பற்றும் குறையாது. அது தவிர்க்க முடியாத ஒரு உணர்வுகள். நன்றி, வணக்கம். நன்றி. முடிக்க நான் என்றால் இல்லை நான் வீடியோ போட்டேன் என்னென்றா
நாட்டில் நாங்கள் இலவச கல்வியில பட்டம் பெற்றதும் எல்லாம் படித்ததும் வாழ்ந்ததும் இலங்கை. ஓ ஆகவே இலங்கைக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அது கட்டாயம் பொதுவாக இதுக்குள்ள என்னை ஒரு ஆள் கேட்டது, வெளியில போய் சேர்த்தது தமிழரோ சிங்களவரோ உண்டு. இந்த மாதிரி கேள்விகளை கையை விட்டுட்டு மனிதாபிமானத்தோட அதான் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அந்த பொது நீதி இயத்துக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் என்ற அந்த கோரிக்கையை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் இல்ல முன்வைக்கிறேன். நல்ல இல்ல நல்ல கோரிக்கை அங்க நல்ல இது இருந்து இந்த நான் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னடா அங்க இருந்து நான் நேரடியாக கிட்ட சில பேர் கிட்டல ம் குளத்தை வெட்டி விடணும், கொஞ்சம் கட்டி விடணும்ட்டு 4 ஆமிக்காரனை அனுப்பினவங்க. ஓ அவை 4 பேரும் அப்படியே கடல்ல அடிபட்டு போயிட்டான். இல்ல ஓமா இப்ப இதுகள் யாருக்காக செய்வது? அவங்க தமிழர் சிங்களவர் 2 வித்தியாசம் பார்க்காம தான் அவர்கள் செய்கிறார்கள். அதுதான். நாங்கள் இப்போ பார்க்குறோம், எங்களுக்கு தமிழ்ல சொல்ல இல்லை, தமிழ்ல பார்க்க இல்லை, தமிழ்ல காட்ட இல்லை. இல்ல இல்ல அது ஆக அது ஒரு நெரோ மைண்டட்னஸ் என்று தான் சொல்லணும். நாங்கள் இந்த மாதிரியான பேரிடர் காலத்துல இப்படியான மத பேதங்களை பார்க்காமல் மனிதன் என்ற ஒரு பார்லிமெண்ட்லே போய் நின்று கொண்டு நீங்கள் மேடை பண்ணி எல்லாரையும் படுகொலை செய்து போட்டீங்கன்னு சொல்லி பேசுகிற அந்த நிலைமையை பார்க்கல எவ்வளவு மனத்துக்கு கோமா இருக்குது. அது பார்க்க கோமா கோபம் தான் வருது. அவனெல்லாம் ஒரு எம்பியா இருக்க தகுதியானவன் உண்டு என்ன தோன்றுது. இவங்களுக்கு எல்லாம் எலெக்ட் பண்ணி விடுறாங்களே உண்டு. அது இந்த விஷயத்தையும் சொல்லி இருக்கிறோம். நல்ல மாசம் நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் வேற கிடக்குது. நல்ல விஷயம். நாங்கள் வசந்தம் உளவள துணை நிலையம் புதன்கிழமை, இந்த வாரம் புதன்கிழமை ஒரு பெரிய ஒரு மாநாடு செய்கின்றோம். அந்த மாநாடு நாங்கள் வசந்தம் செய்த ஆய்வுகள், கனடாவிலே நடந்த இளைஞர்களிடையே நடந்த தற்கொலை பற்றிய ஆய்வுகளை நாங்கள் ராயசன் யூனிவர்சிட்டியோட இணைந்து செய்தோம். அத்துடன் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மது போதைக்கு அடிமையாகி எவ்வளவோ இழப்புகளை இந்த கனடா நாட்டிலே இப்பொழுது இலங்கை நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் சந்திக்கிறோம். அப்ப அது பற்றிய ஆய்வுகளும் அதுக்கு ஆன கல்வியூட்டல்களும் நாங்கள் தொடர்ச்சியாக வசந்தத்திலே செய்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப இந்த மகாநாடு நாங்கள் இந்த ஆய்வு மகாநாடு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அன்று நாங்கள் ஒரு மது தொடர்பான ஒரு கையேடு ஒன்றும் வெளியிடுகின்றோம். அதுக்கு நீங்கள் எத்தனை பேரை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? நீங்க நாங்கள் 75 பேருக்கு தான் அந்த இடம் கொடுத்திருக்கிறோம். அதுல உங்களுக்கு இனிமேல் ஆக்களை நாங்கள் சேர்க்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனா வாரவர்களை நாங்கள் உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்து வந்தால் அதுல நீங்க இணைந்து கொள்ளக்கூடும். என்னடா நாளண்டை தானே இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது 2660 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட்ல நடக்கிறது. ஈஸ்ட் டவுன் பிளாசா பக்கத்துல அதுல ஒரு பெரிய ஹோல் இருக்குது. இப்ப அதுல நாங்கள் நடத்துகிறோம் முழு நாளும். இது ஒரு ஆய்வு மகாநாடு, ஆங்கிலத்தில் தான் நிகழ்கின்றது. காலமே எத்தனை மணிக்கு துவங்குறீங்க? நாங்கள் 8:30க்கு ரெஜிஸ்ட்ரேஷன், 9க்கு தொடங்குறோம், 1க்கு முடியுது. இது ஃப்ரீ கான்ஃபரன்ஸ், நீங்க காசனும் கொடுக்க தேவையில்லை. அதோட நாங்கள் லஞ்ச் கொடுப்போம். ஆனா இது ஆங்கிலத்திலே நடக்கும் ஒரு மகாநாடு. ஓகே, நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுடைய வசந்தத்தினுடைய நிலைப்பாடையும் ஆய்வு முடிவுகளையும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தான் இது. நாங்கள் ஆங்கிலத்திலே ஆங்கில தெரிந்தவர்களை, இந்த துறையிலே வேலை செய்பவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. நல்ல அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு இந்த யோகா மாஸ்டரை நாங்க சந்திச்சு அவரை அழைச்சிருக்கிறோம். அவர் மேலும் உங்களுக்கு பல நிகழ்வுகளிலே சந்திக்க என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டு, சிவநேசன் எங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாயிருப்பவர், அவருக்கு எங்களுடைய நன்றியையும் கூறிக்கொண்டு, நீங்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு புதிய ஆக்கள் வந்திருக்கிறீர்கள். நாங்க வசந்தத்திலே நிறைய நல்ல விஷயங்களை செய்வோம். தொடர்ச்சியாக வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. நல்ல ஒரு கருத்தாட்டம், நல்ல இது எல்லாரும் கலந்து கொண்டது மிகவும் நன்றி. நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி.
நன்றி, வாழ்க வளமுடன்.